குருதி வடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோ. குருதி வடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோ. சிலுவையை கண்டு மனம் மாறி இன்று, சிலுவையை கண்டு மனம் மாறி இன்று, சில நாளே நம் வாழ்நாளே, சில நாளே நம் வாழ்நாளே. நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே நீ கலங்காதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷத்தை, ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்கி கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாட்சி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை டேனியல் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு இதுவரையிலும் எப்படி நடத்தினார் என்பதை என் குழந்தை பருவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்த சகோதரன். காட்டு சித்தாம்பூர் என்கிறதான கிராமத்தில் எங்கள் அப்பா பிறந்திருக்கிறார். அவர் வளர்த்தி என்கிற கிராமத்துக்கு திருமணமாகி குடியேறினார். குடியேறிய அந்த வளர்த்தி கிராமத்தில் அவர் தச்சு தொழில் செய்து வந்தார். ஆச்சாரிய என்பார்கள். அதாவது எங்களை விதமாக சொல்லியிருக்கிறார்கள். விஸ்வ பிராமணர் குடும்பம், விஸ்வகர்மா, ஆச்சாரி, கம்மாளன், தச்சன் அப்படி என்று அழைப்பார்கள். என் தகப்பனார் பூர்வீக தொழிலே தச்சை தொழில்தான். ஏற்கலப்பையெல்லாம் செய்வது, மரம் அறுப்பது, ஜன்னல் கதவுகள் செய்து தருவது, இது போன்ற காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். என் தகப்பனாரை எங்கெல்லாம் அழைக்கிறாரோ அங்கெல்லாம் போய் அவர் வேலை செய்து கொடுப்பார். சில நேரங்களில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது நான் அவரோடு சேர்ந்து மரம் அறுப்பதற்கு கூட போயிருக்கிறேன் வாலிப பருவத்தில். ஆனால் சோத்திரம், என் தகப்பனார் தச்ச வேலை செய்தாலும் அவர் பல கிராமங்களுக்கு போகிறதுனால், பல இடங்களுக்கு போகிறதுனால் நான் அவரை அடிக்கடி பார்க்க முடியாது. என் தாயை நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா பேர் கந்தசாமி ஆச்சாரி, எங்கள் அம்மா பேர் நாகம்மா. நான் கடைசி 5வது பிள்ளையாக பிறக்கிறேன். எனக்கு பிறகு என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் பிறந்ததாக சொல்கிறார்கள். தங்கச்சி பிறக்கிற பொழுது எங்கள் அம்மாவுக்கு கிராமத்தில் சொல்வார்கள் ஜன்னி வைத்து அவர்கள் இறந்து போனார்கள் என்று கேள்விப்பட்டேன். சிறு வயதாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னோட மூத்தவர்களாய் பிறந்தவர்கள் பச்சையம்மான்னு அக்கா, முனுசாமிங்கிற ஒரு அண்ணன், பழனிங்கிற ஒரு அண்ணன், பவுனுங்கிற ஒரு அக்கா. ஸோ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 5 பிள்ளைகள். எனக்கு பின் பிறந்த என் தங்கச்சி இறந்து விட்டதாக சொல்கிறார்கள். நானும் அதை பார்த்ததில்லை. இந்த சிறு பிராயத்தில் இருக்கும்போது என் அம்மா இல்லாத காரணத்தினால் என்னுடைய சின்ன அக்கா பவுனு தான் என்னை கட்டி காத்து வளர்த்து வந்தாள். ஏன்னு சொன்னால் எங்கள் தாப்பனார் பல கிராமங்களுக்கு தச்ச வேலைக்கு போய்விடுவார். அது நிமித்தம் என்னுடைய அண்ணன், மூத்த அண்ணன் ஊரை விட்டு ஓடி போய்விட்டார். பெரிய அக்காள் திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஸோ சின்ன அண்ணனும் அக்காவும் வளத்திலே என் கூட இருந்தார்கள். நாங்கள் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம். சின்ன அண்ணனும் சீட்டாடுவது, குடிப்பது, அப்படி அவன் காலத்தை அவன் கழித்தான். என் அக்கா, சின்ன அக்கா மட்டும் சில இடங்கள் வீட்டு வேலைகள் செய்ய போக வர அப்படி என்னை காப்பாற்றி கொண்டது. சில வேலைகளில் எனக்கு சாப்பாடு இருக்காது. எனக்கு கருத்து தெரிந்து நான் சொல்லுகிறேன். எங்கள் வளர்த்தி என்கிற கிராமத்தில் ஜெயினர் என்கிறதான ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 2 தெருக்கள் உண்டுங்க. மாலை நேரம் 6 மணி ஆனால் அங்கே அவர்கள் சாப்பிடுகிற வழக்கம் உண்டு. நானும் 6 மணிக்கு போய் அங்கே நிற்பேன். சாப்பாடு இல்லாத காரணத்தினால அங்கே போய் நிற்பேன். இது எப்படி சொன்னால் கௌரவ பிச்சை தான். பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அங்கே நிற்பேன்.
அவங்க சொல்வார்கள், கந்தசாமி ஆச்சாரி பையன் கடைசி பையன் வடிவேல் வந்திருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் சாதம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சாதத்தை கொடுப்பாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப கடினம். ஏன்னா எங்கள் அண்ணன் குடிகாரனால அவன் சரியாக காசு தர மாட்டான். நான் சிறு பிள்ளை, சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என் அக்கா தான் எங்கேயாவது வேலை செய்து கொண்டு வந்து கொடுப்பா சாப்பாடு. சாப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சம் தான், கடினம். தகப்பனார் சோத்திரம் நல்ல டைப் தான். ஆனால் அவ்வளோ ஒன்றும் பாசம் வைத்த மாதிரி தெரியல எங்கள் மேலே. கோபக்காரர். அதிகமாக சோத்திரம் நாங்கள் என்னுடைய அண்ணன் தாக்கா எல்லாம் விட்டு தள்ளி பிறந்தனால எங்களுக்கு அவ்வளோ அந்யோன்யம் கிடையாது. இருப்பினும் கர்த்தர் சோத்திரம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் எங்களுக்கு குலதெய்வம் பச்சையம்மா என்று சொல்வார்கள். பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். எங்கள் தகப்பனார் அமாவாசை விரதம் இருப்பார், ஒரு பொழுது இருப்பார். சோத்திரம் மலையனூருக்கு செல்வார், அங்குள்ள ஒரு தெய்வத்தை வணங்குவார். நாங்களும் கூட போவோம், வருவோம். இப்படி சில இடத்துல வளர்ச்சிலே இன்னொரு காளியம்மான்னு ஒரு கோயில் உண்டு. அங்கே போயிட்டு விழுந்து கும்பிட்டு கடுப்புறம் ஏற்றி அப்படி வருவோம். இப்படி பல காரியங்களை எங்கள் ஒரு தனகத்தம்மான் கோயில் இருக்கும், அங்கே போவோம். இப்படி பல தெய்வங்களை நாங்கள் வணங்கி வந்தாலும் கூட ஒரு தெய்வம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்க முடியல. எங்கள் குலதெய்வம் என்று சொல்கிறார்களே, அதை நான் பார்த்ததும் கிடையாது, பலனும் இல்லை. எனக்கு பசியும் பட்டி தான் மிஞ்சினது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படி பசியும் பட்டினியுமாக இருக்கிற இந்த குடும்பத்தில் தேவன் என்னை 5வது பருவத்தில் பிறக்க முடியாய், அது 5வது பிள்ளையாய் பிறக்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த பிறந்திருக்கிற இந்த 5வது பிள்ளையாக பிறந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் 5 வயது ஆகிற போது ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாங்க. வளர்த்திங்கிற கிராமத்தில் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் கொண்டு விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போவேன், ஆனால் ஸ்கூலில் உட்கார மாட்டேன். வேறு அந்த ஜெயினர் தெருவுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தெருக்களில் இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துக்குவேன். அங்கே படுத்துக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு பெல் அடித்தா அப்போ என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போவேன். சாப்பிட்ட உடனே போயிட்டு மறுபடியும் வந்து அந்த திண்ணையிலே படுத்துக்குவேன். மீண்டும் சாயந்தரம் பள்ளிக்கூடத்தை விடுகிற பொழுது அந்த பையை எடுத்துகிட்டு போவேன். அதுவும் சாதாரண பை, அது யாரோ கொடுத்த பையாக இருக்கும். எனக்கு சரியான பேக் கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. அந்த நாட்களில் காக்கி ட்ரெஸ்ஸு தான் எங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க, தச்சு கொடுப்பாங்க. ஆனால் என் தகப்பனார் எடுத்து கொடுக்கறதுக்கும் அவருக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. இப்படி நான் இந்த பருவத்தில் ஸ்கூலுக்கு சரியாக போகாததுனால 6 வயசு வரைக்கும் நான் சரியாக போகலை. 7வது வயசு வருகிற பொழுது முருகந்தாங்கல்ங்கிற ஒரு கிராமத்தில் 3 கிலோமீட்டருக்கு மடத்திக்கும் முருகந்தாங்களுக்கும் 3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 3 கிலோமீட்டர் நான் நடக்க வச்சு என்னை படிக்க வைக்கிறதுக்கு என் தாப்பனார் ஏற்பாடு செய்தார். என்னுடைய அக்காவும் ஏற்பாடு பண்ணாங்க. மற்ற பள்ளிகளோடு சேர்ந்து அந்த முருகந்தாங்கல்ங்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் போகிற இடத்துல அங்கே முருகன் கோயில் இருக்கும். அந்த முருகன் கோயிலில் வணங்கிட்டு போவோம். போகிற எல்லா மரத்துலேயும் ஒரு தெய்வம் இருக்கும், ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் போவோம். ஸோ அங்கே போய் படிக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சோத்திரம் படிப்பவங்களும் சரியாக வரல, படிப்பு எனக்கு ஏறலை. ஏன்னா நான் கிராமத்தில் வளத்தில் படிக்கிற போதே சரியாக படிக்காதவன், ஏமாற்றினவன். அதனால் என்னை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, முருகந்தாங்கலுங்கிற கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. அங்கே நடந்து போய் படித்தேன். அந்த கடைப்பின் நிமித்தம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய குடும்பத்தில் எனக்கு என் தாய் தகப்பனார் வடிவேல் என்று பெயர் வைத்தார்கள். அந்த வடிவேலுங்கிற பெயரை கூட நான் 2வது படிக்கிற பொழுது என்னுடைய பச்சை அம்மா அந்த நாட்டில் வீட்டு வளர்த்திக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கிற பொழுது எல்லோரும் குறைத்திக்கிட்ட சோத்திரம் பேரை குத்திக்கிட்டாங்க கையில். கையில் குத்திக்கிட்ட போது நானும் கோலி ஆடிட்டு கொண்ட போது எங்கள் அக்கா கிட்ட போய் வம்பு பண்ணி, அக்கா எல்லோரும் கையில் பேரை குத்திக்கிடுறாங்க, என் பேரையும் கையில் குத்திக்கிறேன்னு சொல்லி சோத்திரம் என் கையில் வடிவேல் என்று சொல்லி அந்த நாட்களில் அந்த குறைத்தி தன் மையினால் 4 ஊசினால் வடிவேலுங்கிறத 3வது பையன் எழுதுகிறான். நான் 2வது படிச்சிட்ருக்கேன். அப்போது அந்த குறைத்தி சோத்திரம் அந்த பாபை லாவாக்கிட்டா. வடிவேல் தான் எங்கள் வீட்டில் வச்ச பேர். ஸோ அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும், கற்று வேண்டாட்டும். முருகந்தாங்கல்ங்கிற கிராமத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது 1வது படித்தேன், 5வது வரைக்கும் படித்தேன். ஆனால் 5வது வரைக்கும் நான் படித்து முடிக்கிறதுக்குள்
அங்குள்ள டீச்சர், என்னோடு படித்த மாணவர்கள் எல்லோருத்தையும் நான் சண்டை வாங்குவேன். காரணம், நான் என் குடும்பத்தில் 5வது பிள்ளையாக பிறந்து மாத்திரமில்லை, தாயில்லா பிள்ளை தருதலை என்பார்கள் அல்லவா. எனக்கு சரியான வளர்ப்பு கிடையாது. என் தாப்பனாரும் நான் சொன்னது போல் அவர் ஊரை விட்டு ஊர் எங்கேயாவது போயிடுவார். என் சின்னாக்காவும் வேலைக்கு போயிடும். அதனால் என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்ந்தேன். அதனால் அந்த கிராமத்தில் சோத்திரம் மரம் செடி கொடிகள் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் பெரிய அரச மரம் இருக்கும். இந்த அரச மரத்தில் சோத்திரம் ஆலமரம் அரச மரம் இடம் நிறைந்திருக்கிற இடம் அது. அந்த இடத்துல சோத்திரம் ஸ்கூல் நேரத்தில் போய் விளையாட போயிடுவேன், டீச்சரை ஏமாற்றி. அங்கே போய் சோத்திரம் ஆலமரம் விழுதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆடுவோம். அங்கே போய் தான் மத்தியான நேரத்தில் சோத்திரம் பேய் ஆட்டம் ஆடுவோம், பேய் பிடிச்ச மாதிரி காட்டேரி வந்தது போல் ஆடுவோம் என்றெல்லாம் சில விளையாட்டுகள்லாம் கிராமத்தில் விளையாடுற விளையாட்டுகள்லாம் அந்த நாட்களில் விளையாடுவோம். அதனால் எனக்கு தான் சோத்திரம் அந்த நாட்களில் பிள்ளைகள் இவன் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறான், நல்லா வாளாக இருக்கிறான், இவனுக்கு தான் பேய் வர மாதிரி பண்ணுவோன்னு சொல்லி ஒரு முறை என்னை படுக்க வைத்து சோத்திரம் வேப்பிலையெல்லாம் வாயில் கரைச்சி ஊற்றி சோத்திரம் அப்படியே ஒன்று பேய் வந்துடும்டா, பேய் வந்தால் எங்கெல்லாம் துரத்தி வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் சொன்னாங்க, ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என் வாயில் அந்த வேப்பிலையெல்லாம் ஊற்றுறாங்க, என் வாயில் அது வருது, கசப்பாக இருக்குது. கையில் ஒரு சிமிர், புளியா மரம் சிமிருன்னு சொல்லுவாங்க, புளியா மரத்துடைய கொம்பு, சின்ன கொம்பு, அதை கையில் வச்சுருவாங்க. இது எதுக்கு என் கையில் கொடுக்குறீன்னு கேட்டேன். உனக்கு பேய் வந்துட்டா நீ எல்லோரையும் அடிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த ஆலோசனை கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்தோடனே எனக்கு பேய் வரல, ஒன்றும் வரலை. நான் பேய் வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி என்ன பண்ணேன், அந்த சிமிர் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தரையும் துரத்தி அடின்னு அடித்து கை காலெலாம் சோத்திரம் பீங்க வச்சுட்டேன். எனக்கு அதிகமாக தின்றதுக்கு யாராவது கொடுக்கலாம் அவன் மேலே கோவம் வச்சுருப்பேன். நான் கேட்டால் கொடுத்துடணும், இல்லைன்னா நான் அடிப்பேன். என் காரணம் அப்படி தான் வளர்ந்தேன். நான் சிறு பிள்ளையிலே எல்லோரையும் அடிக்கிறது, சண்டை போடுறது, அப்படி தான் இருந்திருக்கேன். அப்போ இந்த எனக்கு எவன் கொடுக்கலையோ அவன் நல்லா அடிச்சிருவேன். அதனால் அடுத்த நாள் தான் அவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி அடித்து ஏமாற்றி இப்படி பண்ணிட்டேன். பிள்ளைங்கள்லாம் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சார், இந்த வடிவேல் வந்து எங்களை சோத்திரம் எங்களை அடிச்சிட்டான் சார். ஏன் அடித்தான் அவன் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டு விளையாடணும் அவனுக்கு சொன்னோம், அவன் பேய் வந்து அடிச்சிட்டான். எங்கடா பேய் வரப்போகுது, அவன் ஏற்கனவே வாள், அவனை போய் அவங்ககிட்ட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டீங்களே, அவன் உண்டு நான் ஆகிடுவான்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் தான். எப்போவோ கெட்ட பேர். அந்த 5வது படிக்கிற வரைக்கும் அங்கே படித்து 5வது படித்து முடிச்சிட்டேன். பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அங்கே தான் வடிவேலுங்கிற பேர் மாற்றப்படுகிறது. என் தகப்பனார் வைத்த பேர் வடிவேலு. அங்கே எங்கள் வளர்த்தி சேர்ந்த ஆசிரியர் தான் ஹெட் மாஸ்டராக இருந்தார். அவர் பேர் சாமிக்கண்ணு. அவர் அங்கே போய் சேரும்பொழுதே சொன்னார், சோத்திரண்டே உனக்கு சுந்தர வடிவேலுன்னு பேர் வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன் வைக்கிறீங்க, எது வைக்கிறீங்கன்னு எனக்கு கேட்க தெரியல. ஆனால் அவர் உயிரோட நாட்களிலே நான் இடையில போய் அவர் கேட்க போயிருந்தேன். சார், என்னை வடிவேலுந்த பேரை சுந்தர வடிவேலு மாற்றினீங்களே, என்ன காரணத்துக்காக மாற்றினீங்கன்னு இடைப்பட்ட நாட்களில் அவரை கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைப்பா, உனக்கு வடிவேலுங்கிறது மொட்டையாக இருக்குது, சின்ன பேராக இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேங்கிறதுக்காகவும், 2வது சுந்தர வடிவேலுங்கிற கல்வி டைரக்டர் அந்த நாட்டில் இருந்தார். அவர் அடிக்கடி அந்த பக்கத்தை ஸ்கூலை பார்க்க வருவார். அப்படி வருகிற நாட்களில் சோத்திரம் அவர் ஞாபகம் இருக்குமா, உனக்கு சுந்தர வடிவேல்னு பேர் நான் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அந்த சுந்தர வடிவேல் அவரால் வைக்கப்பட்ட பேர் தான். அந்த சுந்தர வடிவேல் அந்த நான் அங்கேருந்து 5வது முடித்து மீண்டும் வளர்த்திக்கே 6வது வகுப்பு படிக்கிறதுக்கு சேர்க்க வந்தாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படித்து கொண்டிருந்தேன். 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 14 வயது. அப்போ தான் எனக்கு நல்ல ஓரளவுக்கு உலகம்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன அப்படி என்றெல்லாம் புரிந்து கொண்டேன். ஆனால் என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக அமைந்தது. சீட்டாட போவேன், கோலி ஆட போவேன், பம்பரம் ஆட போவேன், இப்படிப்பட்டதான காரியம்லாம் செய்வேன். அந்த சிறு பிள்ளையார் நாட்கள்லேயே அந்த வாழ்த்தனம், 8வது படிக்கும்போது சொல்ல வேண்டியதில்லை, இப்படி வாழ்த்தனம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சம்பவம் சின்ன அந்த 5வது படிக்கிற வயதுன்னு சொல்லும்பொழுது ஒரு ஞாபகத்துக்கு ஒன்று வருகிறது. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டேஜ் வருகிற பொழுது எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் ஒரு டீ கடையில் வேலை பார்த்தோம். அப்போது சொந்தமாக டீ கடை வச்சோம். அப்புறம் மெஸ்ஸு வச்சோம். மெஸ்ஸுன்னா கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம மெஸ்ஸு வச்சா கொஞ்சம் படிச்சுக்கலாம், பெரிய பணக்காரன் ஆகிடலாங்கிற எண்ணத்தில் மெஸ்ஸு வச்சோம். ஆனால் மெஸ்ஸு வச்சும் ஹோட்டல் வச்சோம், இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அந்த பருவத்தில் தான் கஷ்டத்தின் மத்தியில் நான் சினிமா கொட்டையில் போயிட்டு வேலை பார்த்துருக்குறேன். என்ன வேலை? 2 ஷோவில் டீ காப்பி போடலாம், மிச்சர் காப்பி காப்பி காப்பி, முறுக்கு போடலாம், கமரகட் அப்படின்னு சொல்லி இந்த இடைவெளி நேரத்தில் வைக்கணும். படம் ஆரம்பிக்கிற போது விற்பார்கள், பிறகு இடைவெளி விடுகிற போது விற்பார்கள், பிறகு முடிஞ்ச பிறகு விற்பார்கள். இதுதான் என்னுடைய சிறு பிராயத்தில் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன். அநேக டீ கடைகளில் தண்ணீர் முண்டு ஊற்றிருக்கிறேன், கூலி வேலைக்கு ஆசியிருக்கிறேன். அநேக ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கிறேன், பெட்டி கடையில் வேலை பார்த்தேன், மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கிறேன். இப்படி பல இடங்களில் அந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டேஜையும் கிட்டத்தட்ட 6ஆவது வகுப்பு வருகிற நேரத்துலையும் இது போன்ற காரியங்களில் நான் என்னை பயன்படுத்திக்கிட்டேன். இப்படி தான் கஷ்டப்பட்டு சாப்பிடணுங்கிற முறை இருந்துச்சு. அந்த சினிமா கோட்டையில் வேலை பார்க்கும்போது ரூபாய்க்கு 4 அணா என்று சொல்லி ஒரு கமிஷன் கொடுப்பார்கள். அந்த பணத்தெல்லாம் சேர்த்து கொண்டாந்து எங்கள் அக்காட்ட கொடுப்பேன். அக்கா தான் சமைச்சு கழிச்சு கொடுக்கும். எப்படியோ வறுமைதான். இப்படி இதை படித்து கொண்டிருக்கிற நாட்களில் சோத்திரம் எனக்கு கிட்டத்தட்ட இந்த 14 வயது சொன்னேன் இல்லையா, 8ஆவது படிக்கிற வயசு பாருங்கள். 5ஆம் வகுப்பு படிக்கிற சமயத்தில் நான் எல்லா தேட்டர்லேயும் வேலை பார்த்தேன்னு, சினிமா பல இடங்களில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். சொந்த ஹோட்டலை வச்சுருந்தோம்னு சொன்னோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சோத்திரம் தண்ணி முண்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் கொண்டாந்து ஊற்ற வேண்டியதாக இருக்குதே. நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்குதே, இந்த வீட்டில் தண்ணி கேணி இருக்கிறது, தண்ணி இருக்குது, எட்டி பார்த்தா தெரியுது. ஆனால் அந்த வீட்டு ஓனர் வரலையே, எப்படி போய் மொழ்றது? ஓனர் வந்துட்டால் நல்லாயிருக்கும், நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிற அந்த இடத்துல போய் தண்ணி முண்டுக்கலாமே அப்படின்னு நான் நினச்சிருக்கிற நாட்களில் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறான், கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறான். உடனே பாருங்கள், நான் நினச்ச நினைவை கர்த்தர் அறிந்தபடினால அந்த வீட்டு ஓனர் வந்துட்டாங்க. அந்த வீட்டு ஓனர் கிறிஸ்துவன்னு தெரியாது, எனக்கு முஸ்லீம் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனால் ஒரு முறை மாலை நேரம் 6 மணி இருக்கும், மாலை நேரம் தண்ணி போடுறதுக்காக நான் போனேன். மண் குடம் எடுத்துக்கிட்டு பக்கெட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன். போனால் அவங்க ஒன்றும் சொல்லலை, உள்ளே தான் இருக்கிறாங்க. நான் தண்ணி மொழ்றதுக்கு பக்கெட்டை உள்ளே விடுறேன். அங்கே உள்ள சத்தம் இது ட்ரம் அடித்து, விந்தைக்கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தைக்கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த பாட்டை கேட்டணும் வித்தியாசமாக இருக்குது. சினிமா பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு இவ்வளோ வித்தியாசம் சொல்லி தண்ணி மோட்டத்தை விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டேன். உள்ளே உட்காந்தா அப்பா, அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ அவங்க 2 பிள்ளைங்க போடுது. 4 பேரும் உட்காந்துட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு, விந்தைக்கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இது சரணத்தை கேட்டால் இன்னும் நல்லது. அந்த சரணத்தை கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. பாட்டை கேட்கும்போது என்ன தோணுச்சு, எனக்கு தண்ணி மோட்டத்தை விட்டுட்டே உள்ளே போய் உட்காந்துட்டேன். அவங்களும் என்னை அனுமதித்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்ப ஜெபம் பண்ணுறாங்கன்றத இப்போ எனக்கு தெரியுது, அப்போ எனக்கு தெரியாது. சிறு பிள்ளை இல்லையா, அதனால் அவங்க ஏதோ பாடுறாங்க. அந்த பாட்டு சினிமா பாட்டை விட நல்லா இருக்குது, இருதயத்தை தொடுது, நெஞ்சை தொடுது. அது பாட்டு, அந்த வரிகள் அப்படி தொடுது. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, விந்தைக்கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த பாட்டை முழுவதும் நான் கேட்டேன். இப்போ அடிக்கடி இந்த பாட்டை சொல்லி நான் சாட்சிடுவேன். அந்த பாடல் தான் என் சிறு வயதிலேயே தொட்டது. இந்த பாட்டு தொட்ட பிறகு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிது. எனக்கு இந்த 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு அப்படி தொடங்கி அப்படியே சில கிறிஸ்தவ ஊழியர்களை தெரிய வந்தது. இவங்களும் கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சுக்கிட்டேன், சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள். இவங்களும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் போய் உட்காந்துக்கிடுவேன். அப்படி ஒவ்வொரு நாளும் உட்காந்து போகலாம், ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க.
ஆதாரம் நீதானையா என் துறையே அப்படி சொல்லி பாடுவாங்க. எனக்கு பழைய பாட்டில் அவங்க பாடும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்கேன்னு சொல்லித்தான் அந்த குடும்பத்தின் மூலமாய் அது விசேஷமாக இப்படி சொல்லுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணது நிமித்தம் ஒரு புறஜாதியாக இருந்த என்னை இயேசு தொட்டார். அந்த பாடல் தொட்டது. அந்த பாடல் தொட்டது பின்னாடி என் வாழ்க்கையில் சில பாடலை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த பாடலை தொட்டபடினால ரட்சிக்கப்பட்டேன். பாடல் வழியாக தொட்டனால 1990 மலை ஜபத்துக்கு போவேன். பல்லாவரம் மலை ஜபத்துக்கு போவேன். அந்த மலை ஜபத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தருடைய தயவு தேவைப்படுது. ஐயா, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஜெபிக்கிறீங்க, இது போய் சத்தம் வந்துட்டுருக்கோம். நீங்கள் திரிசூலம் அடிவாரத்தில் இருக்கிறீங்களே, அதான் ரயில்வே ஸ்டேஷனில் ஜெபிக்கிறீங்க, சத்தம் கேட்கும், இங்கேருந்து உட்காந்து ஜெபிக்கிறீங்க, மலைக்கு போனீங்கன்னா நல்லா ஜெபிக்கலாமான்னு ஒருத்தர் சொல்ல நான் அதுக்கு மலை ஜபத்துக்கு போக ஆரம்பித்தோம். அப்புறம் நானும் என் சகலனும் போக ஆரம்பித்தோம். அப்படியே போய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி 91 தான் எனக்கு பாட்டு ஒன்று வாயில் அப்படியே வருது. எப்படின்னா, நெஞ்சமே நீ கலங்காதே. இப்படி பாடல் தொகைரா வருது. இந்த தொகைரா கூட பின்னாடி நான் பாட்டை எடுக்கிற போது, ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிற போது சொன்னார், இது நீங்கள் தொகைரா போட்டு பாடுறீங்கயா அப்படின்னு சொன்னார்கள். எனக்கு தொகைரான்னு தெரியாது, பார் தெரியாது, எதுக்கு மோனே தெரியாது, பாடல் எப்படி எழுதவும் தெரியாது. பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் 8வது 9வது படித்து முடித்தேன். 10வது படிக்கும்போது 1969 தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படின்னு சொன்னால், எனக்கு இது இடைப்பட்ட நாட்களில் சில ஆசிரியர்கள், கிறிஸ்துவ ஆசிரியர், இமானுவேல் ஆசிரியர், ஐசக் ஆசிரியர், இப்படி சில பேருடைய பழக்கம்னால இயேசு பற்றி அப்படி தெரிய ஆரம்பித்தேன். இயேசு பற்றி ஜெபிக்க ஆரம்பித்தேன். முழங்கால் போட்டு ஜெபிப்பேன், கதை பூட்டிட்டு ஜெபிப்பேன், ஆற்றுங்கரை எங்கேயாவது ஓடை இருக்குதான்னு பார்ப்பேன், ஓடை பக்கமாக ஜெபிப்பேன். இப்படி இடங்கள் எங்கேயாவது தனிப்பட்ட இடத்துல ஜெபிப்பேன். இப்படிப்பட்ட நாட்களில் சோத்திரம் இயேசு பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சு கொண்டு இருந்த வாழ்க்கையில் சோத்திரம் பாருங்கள், இந்த பல்லாவரம் மலையில்னு சொல்கிறீங்களா, மீண்டும் வரேன், பல்லாவரம் மரத்தை மலைக்கு வரேன். இந்த பல்லாவரம் மலை போது சோத்திரம் இந்த பாட்டு என் வாயில் அப்படியே வருது. இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக பாட்டு எப்படி நம்ம எழுதுவாங்கன்னா, மெட்டு அமைச்சாங்கன்னா மியூசிக் டைரக்டரு அதுக்கு ஏற்ற மாதிரி வரிகளை வைக்கணும். அது ஒரு மெத்தட், அதான் நல்ல மெத்தட்னு சொல்லுவாங்களே. ஆனால் எனக்கு அந்த மெத்தட் தெரியல. அப்படியே பாட்டு வாயில் வரும், ராகவும் பாட்டும் அப்படியே வரும். இந்த பாட்டு அப்படி தான் இருந்தது. நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே நீ கலங்காதே, நேசர் வருவார், நிம்மதி தருவார், நீ கலங்காதே, நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே நீ கலங்காதே. இந்த பல்லவி மட்டும் வந்தது. அதான் தெரிஞ்சதான் பல்லவின். பிறகுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாட்டும் ஆண்டு கொடுக்கும்போது அனுபல்லவி எழுது, சரணம் எழுது, இப்படி எழுது, அப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த பாடல் வந்த உடனே எனக்கு முழுசாக கிடைக்கல. பாருங்கள், நான் எஸ்எல்சி கூட எப்படி பாஸ் பண்ண சொன்னால், நான் சரியாக படிக்காதவன், ஏமாத்தன்னு சொல்ல பற்றிங்களா. நான் படிக்கிற காலத்தில் முருகந்தாலையும் ஏமாற்றிருக்கிறேன். வடத்தில கூட நான் படிக்கும். இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக தெரியாது, மேக்ஸ் வரவே வராது. இந்த மேக்ஸை நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு சொன்னால், எஸ்எல்சியில் சோத்திரம் எல்லா கணக்கும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். இந்த மனப்பாடம் பண்ணி அந்த கொஸ்டின் வந்துட்டு அந்த ஆன்சரை அப்படியே எழுதிடுவேன், அப்படியே கரெக்டாக எழுதிடுவேன். இப்படி தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், மனப்பாடம் பண்ணி எழுதியிருக்கேன். எஸ்எல்சி நான் பாஸ் பண்ணது ஆச்சரியம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்னேன். அந்த ஞானஸ்தானம் கூட வளத்தில் ஒரு கிணத்துல சோத்திரம் மற்ற ஆசிரியர்கள் மூலமாய் சோத்திரம் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு விரும்புகிறான், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. என்னன்னு தெரியாது ஞானஸ்தானம்னா. ஆனால் என்ன பண்ணோம், அந்த நாட்டில் விரும்பினேன், எல்லாம் எடுக்கிறாங்களே நாமளும் எடுத்துக்கோன்னு சொல்லி விரும்பினேன். அப்போது
என் கிணத்துல விழுப்புரத்துலேருந்து சுவாமிநாதனுங்கிற சிபிஎம் பாஸ்டர், அவர் இடையில தான் கேள்விப்பட்டேன். அப்படி சுவாமிநாதன் பாஸ்டர் தான் உங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சொல்ல கேட்டேன். அவர் வந்து அந்த கிணத்துல முக்கி எடுக்கிற பொழுது தேவ தயவுன்னு சொல்லி எடுத்தார். அந்த ஞானஸ்நானம் எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன். எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் டீ கடையில் வேலை பார்க்குறான். நான் டீ கடையில் கூட மாட வேலை செய்திருக்கிறேன். டீயெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில், சோத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், இப்படி இடங்கள்லாம் போய் எங்கெல்லாம் கொடுக்கணும் அங்கெல்லாம் கொடுத்துட்டு வருவேன். அப்படிப்பட்ட வேலை செய்கிறேன். அந்த கிளாஸ்லாம் கழுவிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறான், எக்ஸாம் வர வாரத்தில் இருக்குது உனக்கு, அவலூர்பேட்டில் போய் நீ தங்கியிருந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டுனா உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் படிக்க வைக்கிறான்னு ஒரு உற்சாகத்துக்கு சொன்னான், படிக்க வைக்கிறேன்னு சொன்னான். எனக்கும் சரியாக படிப்பு வரல. இருப்பினும் நான் என்ன பண்ணேன், அவலூர்பேட்டில் 10 நாள் தங்கியிருந்து இரவும் பகலும் என் ஆண்டவர் படிக்க வைத்தார். ஓரளவுக்கு படித்தேன். எஸ்எல்சியில் பாஸும் செய்தேன். பாஸ் பண்ணிட்ட பிறகு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வழி இல்லை. என் தாப்பனார் சோத்திரம், ஒரு கால் கட்டு போட்டால் நல்லாயிருக்கும், வாலிபத்தில் விஷயத்துக்கு திரியிறான் வரான் போகிறான் அப்படி சொல்லி பல இதெல்லாம் பிரச்சனை உண்டாக்குனார். அது அப்படிப்பட்ட காலம். அப்படிப்பட்ட காலத்தில் அப்படி இருக்கும்பொழுது இடையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறோம். 14 வயசில் சோத்திரம் 8வது படிக்க சொல்லுவீங்களா, அப்போ நான் பண்ணாத பாவமே கிடையாது. தருதலை பிள்ளை இல்லை, தாயிலா பிள்ளை இல்லை. என் இஷ்டத்துக்கும் கையில் பூ தான், கழுத்தில் பூ தான். அதுக்காக ஒரு பாட்டு கூட ஆண்டவர் கொடுத்தார். என் கண்ணீருக்கு பதிலுங்கிற பாட்டை நான் ஆண்டவர் அந்த நாட்டில் பல்லாவர் மலையில் எழுதும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையை நீ எடுத்துப்பா, வாலிப்பிள்ளையத்தில் நீ எப்படிலாம் இருந்த, அதனால் இப்பவும் வாலிப்பிள்ளை பலதுமாக இருக்கிறாங்க, இந்த பாடல் கேட்டால் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலாம் கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமான அதை எனக்கு சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை 14 வயசில் நான் பண்ணாத தவிர பண்ணிடுறேன். தேவையில்லாத காரியம். அதாவது சோத்திரம் பெண்கள் சபகாசம் சொல்வார்கள். பெண்களோட தொடர்பு, பெண்களோட தொடர்பு, இது இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, அதுவும் அந்த காரியத்தில் எங்கள் அண்ணனுக்கு தெரிய வந்து எங்கள் அண்ணன் அடிச்சிட்றான். சரியான அடிப்பான். பொதுவாகவே அடிப்பான். இன்னும் சோத்திரம் அப்படி அடித்த என்னுடைய வாழ்க்கையில் சோத்திரம் என் தாயும் இல்லை, அரவணைக்க ஆட்களும் இல்லை, பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எந்த தெய்வமும் எனக்கு ஒன்றும் ஒத்தாசை செய்யலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சின்ன வயசில் அந்த பாட்டு தொட்டதுனால எனக்கு அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே இப்படி இருக்குது, நான் செத்து போயிட்டோன்னு சொல்லி அந்த நாட்களில் 14 வயசில் நான் முடிவு எடுத்தேன். அன்றைக்கி அடித்த அந்த நாட்களில் சோத்திரம் இரவில் நான் போய் ஒரு குடிசையில், எங்கள் வீட்டு குடிசை தான், அந்த குடிசையில் படுத்துக்கிட்டேன். அந்த நாட்களில் விளக்கு தான், மின்சாரம் கூட அவ்வளோவா இல்லை. எங்கேயோ இடத்துல மின்சாரம் இருக்கும், எங்கள் வீட்டிலாம் கரண்ட்லாம் கிடையாது. அவன் அடித்ததுனால அவமானப்பட்டேன். ஊரெல்லாம் சோத்திரம் சொல்லி அடிச்சிட்டான். இப்படி தப்பன்ட்டே உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவாங்க, உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொன்னால, ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகணுமா, ஐயோ அவமானமாகிடுச்சேன்னு சொல்லி சரி எப்படியாவது செத்துடலான்னு சொல்லி அரளி விதையை எடுத்து நாளை காலையில் ஏய்ச்ச உடனே அரளி விதையை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்படி செத்துருவோன்ற ஐடியாலாம் நான் படுத்தேன். அழுதுனால நான் நல்லா தூங்கிட்டேன். ஒரு ஜாமத்தில் ஒரு சொப்பனம் மாதிரி எனக்கு வந்தது. அது தரிசனமாக சொப்பனமாக தெரியல. இயேசு கிறிஸ்து தோன்றி, மகனே நான் உன்னை அடையாள சாட்சியாக வைத்திருக்கிறேன், நீ மறிக்க வேண்டியதில்லை, எனக்காக நீ சாட்சியாய் வாழ்வாய் என்று சொல்லி உன் வலது கையில் பெரிய விரலில் சிலுவின் சின்னத்தை கொடுத்துருக்கிறேன் பாருனார். நான் திடுக்கிட்டு எழுந்து பார்க்குறேன், ஒரு இருட்டாக இருக்குது. விளக்கு கொளுத்தி பார்க்குறேன், சரியாக தெரியல. ஏன்னா அண்ணன் அடித்ததுனால ரொம்ப சோகத்தில் சாகணுன்னேன்னு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி உன்னை அடையாள சாட்சியாக வைக்கிறேன்னு சொல்லி வலது கையில் சிலுவின் சின்னத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் பாருன்னு சொன்னார். அதனால் வெடிந்த பிறகு நான் பார்த்தேன், அந்த சிலுவின் சின்னம் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகி இப்போது இருக்குது. அந்த சிலுவன் இதை இடைப்பட்ட நாட்களில் இயேசுவின் மகிமைங்கிற பத்திரிக்கைக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். அந்த நாட்களில் ஐயா நான் என்னுடைய சாட்சியை உங்கள் புத்தகத்தில் எழுதணும், நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் எழுதி அனுப்புகிறேன், ஷார்ட்டாக எழுதி அனுப்புகிறேன்னு சொல்லி அவரை எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இயேசுவின் மகிமை திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த சிலுவின் அடையாளத்தை தான் அந்த நாட்களில் அவங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தேன். இன்றைக்கு அந்த சிலுவின் அடையாளம் தான் இருக்குது. இப்பொழுதும் யாருக்காக நான் ஜெபிப்பேன், சபைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே என்னை ஜெபிக்க ஐயாட்ட போய் ஜெபிச்சிக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ ஜெபி வரும்போது இந்த பெரியவரில் வச்சு அந்த சிலுவை வச்சு தான் இந்த நெத்தியில் ஜெபிப்பேன்.
ஆண்டவரே இவங்களுக்கு பரிவு சுகம் கொடுங்கப்பா, இவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அப்படி தான் ஜெயிப்பேன். இப்படி இந்த அடையாளத்தை கொடுத்து ஆண்டவர் மீட்டெடுத்தார். எனக்கே சில நேரத்தில் கால் சில நேரத்தில் இழுக்கமாக தெரியும், எங்கேயோ வலி இருக்கும். எந்த இடத்துல வலிச்சாலும் இந்த சிலை வச்சு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், உடனே சுகமாயிடும். அநேக சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். கர்த்தர் மைண்டாட்டும். இதுதான் இந்த பாடல் பிறந்த கதையை மீண்டும் நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு நெஞ்சுமேனி கலந்த பாடலை எழுதி முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. நான் ஒரு முறை பெட்டில் பழைய வீடு எனக்கு இப்போ இருக்கிறது ஒரு சுமார் தளம் போட்ட வீடு, முன்னாடி சாதாரண ஓடு வீடு தான். அதில் கட்டில் படுத்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி உபாசம் இருந்துகிட்டே அப்படியே சோத்தமிட்டே இருந்தேன். அப்போது திடீர்னு வார்த்தை வந்துச்சு. அந்த பல்லவி முடித்தோடனே 1.5 வருஷமாக அந்த பாட்டு வரலையே, பல்லவி மட்டும் தான் வந்திருக்கா ஆண்டவரே, எனக்கும் கிடைக்கலையாப்பா அப்படின்னு நான் அந்த ஏக்கத்தோட நாட்களில் எனக்கு சரணம் கிடைக்க ஆரம்பிச்சு. குருதி வடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோ, குருதி வடிந்து குளம் போலானதே, வருந்தி மடிகிறாய் உனக்காக நீயோ, சிலுவையை கண்டு மனம் மாறி இன்று, சிலுவையை கண்டு மனம் மாறி இன்று, சில நாளே நம் வாழ்நாளே, சில நாளே நம் வாழ்நாளே, நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே நீ கலங்காதே. இந்த பாடல் முழுசாக கிடச்சிச்சு. அன்னைக்கு அந்த உபவாச நாட்களில் முழுசும் ஆகாரின் கண்ணீரை தண்ணீராய் மாற்றினார், அறிந்த மகனை நீ அழலாம் உனக்காய், முழங்கால் நின்று முறையீடு என்று முடிவோ உனக்கு ஜெயந்தானே அப்படின்ற அடுத்த சரணம் கொடுத்தார். அதுக்கடுத்த சரணம் அப்பயே கொடுத்துட்டார். பாருங்கள், இந்த பாடல் வரிகள் எப்படி வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்குறார். அதுக்கு நான் அடுத்த பாட்டுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் ஆவியானவர் சொல்ல தான் நான் எழுதிக்குவேன். ஏன்னா நான் எஸ்எல்சியை காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ண ஆள். எப்படி சொன்னால், நான் எஸ்எல்சி எக்ஸாம் 1969 எழுதுகிறேன், அவுலப்பேட்டில் தான் எழுதுகிறேன். ஒரு டேபிள் போட்டிருந்தால் இன்னொரு டேபிள் தள்ளி போடுவாங்க, கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி கேப் இருக்கும். ஸோ கேட்டு எழுத முடியாது, பார்த்து எழுத முடியாது. அப்படிப்பட்ட நாட்களில் எப்படியோ பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் ஜபத்தினால சோத்திரம் அந்த எஸ்எல்சி எக்ஸாமை நான் பாஸ் பண்ணேன். நான் சொல்லுவேன் அதான், எஸ்எல்சியை நான் காப்பி அடிக்காமல் பாஸ் பண்ணேன்னு சொன்னது காரணம்னா, இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்களும் நிறைய காப்பி அடித்து தான் பாஸ் பண்ணுறான்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ அப்படி உடனே இந்த பாட்டு எழுதி முடித்தேன். சில பிரேசலுக்கு போவேன், அந்த பாட்டை பாடுவேன். இந்த பாட்டு நல்லா இருக்குங்க, உங்கள் குரல் நல்லா இருக்குது, ஏன் நீங்கள் சிடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சோத்திரம் பம்மலில் ஒரு வீட்டில் பிரேஸ் நடத்துவாங்க. அங்கே எங்கெல்லாம் ப்ரே நடத்துகிறாங்களோ அங்கே போய் கலந்துக்குவேன் நான். அப்போது அந்த இப்போ பாஸ்டர் ஆகிட்டார் பிரதர் பாரி, மிஸ்ஸஸ் பாரி தான் கேட்குறாங்க, உங்கள் பாட்டு நல்லா இருக்குது பிரதர், நீங்கள் சிடி போடுங்க. நான் சிடி போடுற எண்ணம் இல்லை, நான் இந்த இப்படிலாம் பாடல் எழுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சோத்திரம் என் பேக்ரவுண்டே வித்தியாசமான பேக்ரவுண்ட் இல்லையா, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், படிப்பறிவு அதிகம் கிடையாது எனக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் அந்த பாட்டு கொடுத்த உடனே சோத்திரம் பாட்டு நல்லா கொடுத்தான்னு சொல்லி சாட்சி சொல்லணும்னு சில இடங்கள் சொன்னேன். ஆனால் இந்த பாட்டுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல ஒரு பாட்டை சிஎஸ்சியில் தான் கொடுத்தார். நாங்கள் சிஎஸ்சியில் தான் நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்தோம். எங்களை ஆரம்பத்தில் சிஎஸ்சி தான் நாங்கள் போனோம். மாம்பழத்தில் பாஸ்டர் ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை அவர் நடத்தின இடத்துல தான் நானும் பாஸ்டர் ஜெகதீசன், அவரும் இப்பொழுது இல்லை, அவரும் மரித்து விட்டார். நாங்கள் சோத்திர இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அது அவர் சோத்திர ஒய்ஃபோட அக்காவை அவர் திருமணம் செய்திருக்கிறார். அதனால் 2 பேரும் உறவினர் ஆகிட்டோம். நாங்கள் தான் 2 பேரும் அங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனை வந்ததுனால அங்கேருந்து வெளியேறிட்டோம். வெளியேறிய உடனே வருகிற பொழுது சோத்திரம் ட்ரெயினில் வரும்போது ஆவியானவர் சொன்னார், நீங்களே ஒரு சபையை ஆரம்பிக்கலாம், நீங்களே ஒரு பிரேஸ் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, சபைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, பிரேஸ்லன்னா தொடங்கலாம் அப்படி சொல்லி மனசில் ஆவியாக சொன்ன உடனே, அண்ணா நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவி சொல்கிறாரு, இவங்களாம் அடிக்கடி தகராறு பண்ணுறாங்க, நம்ம எதுக்கு இங்கே வருவானே, நம்ம அனகாபுரத்துலேயே ஒரு பிரேஸ் இல்லை, உங்கள் வீட்டிலே தொடங்கிடலாம், ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம கூடி ஜெபிக்கலாம், செபிக்கும் போது கர்த்தர் ஆத்மாவை கொடுப்பாரு, கர்த்தருடைய நாமம் மயப்படும்னு சொன்னேன். உடனே அவர் அதை ஒத்துக்கிட்டார், அதை ஆமோதித்தார், செய்யலான்ட்டார். அவர் எதிர்ப்பே தெரிவிக்கலை. அவர் சொன்ன உடனே அந்த நாட்களிலே சனிக்கிழமையில் நாங்கள் தொடங்கிட்டோம். அப்படிப்பட்ட ஜபத்தை தொடங்கும் போதெல்லாம் பாஸ்டர் ஜெகதீசனுடைய ஒய்ஃப் ஸ்தோத்திர ராணி என்ன பண்ணுவாங்க,
விரும்ப மாட்டாங்க. அவங்க வெங்கடாஜலபதி பக்தர். அவங்க உள்ளே வந்து பூஜை வந்து மணி ஆட்டிகிட்டு இருப்பாங்க. வெளியே நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். இப்படி பாஸ்டர் ஜெகதீஷனுடைய மனைவி ராணி அவர்கள் மட்டும்தான் எதிர்ப்புன்னு இல்லை, என்னுடைய மனைவியும் எதிர்ப்பு தான். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுக்கும் அது இயேசுனா பிடிக்காது. என் மனைவியை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால், இது ஒரு சம்பவம். எஸ்எல்சி முடித்த பிறகு ஓவியம் வரைகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஓவியம் வரைவேன். ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவேன். இப்படி இருக்கிற காலத்தில் கும்பகோணத்தில் போய் நீ படித்தா நீ ஆசிரியர் ஆகிடலாம், ஆசிரியர் உனக்கு போஸ்டிங் கிடச்சிரும் அப்படின்ட்டு அந்த நாட்களில் ஒருத்தர் சொன்னார். கிராமத்தில் உள்ளவர் ஒருத்தர் சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு என் தகப்பனாருக்கு தெரியாமலே நான் கும்பகோணத்தில் ஓடி போய் 3 மாதத்தில் அந்த ஓவிய பயிற்சியை படித்து முன்னேறி பாஸ் பண்ணிட்டேன். அங்கே நடந்த சம்பவத்தில் சொன்னால் பெரிய சாட்சி. ஏன்னா அங்கே பிராமண ஆசிரியர் தான் எனக்கு ஆசிரியராக இருந்தார். குப்புசாமி ஐயர் என்கிற ஆசிரியர் தான். அவர் வீட்டில் வராண்டாலாம் தங்க விட்டாங்க. வீட்டுக்குள்ளே என்னை சேர்க்கலை. ஏன்னா நான் புறஜாதிங்கிறதுனால அவங்க உள்ள சேர்க்கலை. அவர்கள் பிராமணர்கள், நான் பிராமின். ஆனால் சோத்திரம் வராண்டா இருக்கிற பொழுது நான் ஒரு முறை குளிக்கிறதுக்காக வேகமாக சட்டையெல்லாம் கழிச்சிட்டு சோத்திரம் பனியனோடு போகிற போது நான் போட்டது பூணலை பார்த்தாங்க. பூணல் பார்த்தோன்னே உடனே கூட்டம், அம்பி இங்கே வா, என்ன கோத்திரம், என்ன ஜாதி, எங்கேருந்து வராள், என்ன எல்லாத்தையும் அப்படி கேட்டாங்க அவங்க பாஷையில். நான் சொன்னேன், விஸ்வ பிராமண குடும்பம், எங்கள் அப்பா ஆச்சாரி, எங்கள் அப்பா கந்தசாமி ஆச்சாரி அப்படின்னு சொன்னேன். அப்படியா, பெஸ்ட் நீ எங்காலாம் ஆகிட்டாடா, நீ கறிமீன்லாம் சாப்பிட மாட்டேன் ஒன்றும். அப்படின்னு சாப்பிடுவேன், ஆனால் சாப்பிடுன்னு போய் சொல்லிட்டேன், சாப்பிட மாட்டேன்னு. அப்படின்னா ஆற்றுக்குள்ளே வரலாம், நீ துணியெல்லாம் தொடலாம், காய்கறியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லி அந்த நாட்டில் ஆசிரியருக்கு பணித்தார். நான் அப்புறம் வீட்டுக்குள்ளே போவேன், துணியெல்லாம் எடுத்து கொடுப்பேன், மடித்து கொடுப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், காய்கறி வாங்கி கொடுப்பேன், எல்லாம் பண்ணேன். அப்படிப்பட்ட நாட்கள் அங்கே நான் படித்து முடித்து வந்து சென்னையில் வளத்தில் இருக்கிறேன். வளத்தில் போது எனக்கு வேலை இல்லை, படித்து முடிச்சிட்டேன். டிடிசி முடிச்சிட்டேன், சைதாப்பட்டில் டிடிசி முடிச்சிட்டேன். முடித்த பிறகு தான் சோத்திரம் என் கூட பயிற்சி எடுத்த செல்லப்பாங்கிற சோத்திரம் சகோதரன், அப்பா மெட்ராஸில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இப்போ டிராயிங் மாஸ்டர் போஸ்டிங் இருக்குன்றாங்க, நீ போய் செய்யலான்னு சொல்லி ஒரு லெட்ரு போட்டான். உடனே அது கேள்விப்பட்டு ஓடி வந்து சோத்திரம் அந்த ஸ்கூலில் லீவ் வேக்கன்சியில் ஒரு ஸ்கூலில் எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. அப்படி 3, 4, 5 பள்ளிக்கூடத்தில் ஓவிய ஆசிரியராக நான் லீவ் வேக்கன்சியில் வேலை பார்த்தேன். நான் அந்த ட்ராயிங் அங்கே முடித்ததுனால பிறகு அதுக்கு பிற்பாடு நிறைய பெயிண்டிங், ஜாமெட்ரிக்கல் எக்ஸாம், இப்படி டிசைன் எக்ஸாம், இப்படி எல்லாத்திலும் தரவாக பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன். 2nd கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், ட்ராயிங்கில் பாஸ் பண்ணிட்டேன், டிடிசிலையும் பாஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே. இப்போ எல்லாம் ஓகேன்னா இப்போ லீவ் வேக்கன்சின்னு வேலை செய்துட்டுருக்கிறேன். இந்த வேலை செய்து கொண்டிருக்கிற நாட்களில் பர்மனெண்ட் வேலை எனக்கு கிடைக்கும், அதுக்காக காத்துட்டு இருந்தேன். 3 இடத்துல எனக்கு பர்மனெண்ட் வேலை ரெடியாக இருக்குது. எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல பேர். இவர் நல்லா ஓவியம் வரைஞ்சி கொடுக்குறார், நல்ல எக்ஸிபிஷன் நடத்துகிறார், சுறுசுறுப்பாக செய்கிறாரு, பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இந்த மாதிரி ஆர்வமாக கற்றுக்கிட்டதே கிடையாது. இப்போது எப்படிலாம் வரையணுன்றது சொல்லித்தராரு, எப்படி ஹேண்ட் ரைட்டிங் எழுதுன்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி விட விஷயம் பாடம் கூட எடுக்கிறாரு, ஒரு ஓவிய ஆசிரியர் இருந்தாலும் மற்ற பாடங்கள் எடுக்கிறாரு அப்படிலாம் கேள்விப்பட்டனால எனக்கு கேரளா வித்யாலயம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு என்ட்ரி வந்தது. அந்த இன்டர்வியூக்கு நான் என் செல்லப்பாவுக்கு போனேன்ப்பா, எனக்கு என்ட்ரி வந்துருக்குதுப்பா, உன் முடிவு வந்துருக்குது, கத்திரிக்கு சோத்திரம் சொல்லி என்ன சொல்லி நான் அங்கே போனேன். அப்ளிகேஷனை நான் டிசைன் பாஸ் பண்ணதால் நல்லா டிசைன் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவேன். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆளாக அச்சு போல் எழுதி அதை கொண்டு அந்த அப்ளிகேஷன் நாங்கள் கொடுத்தேன். நாங்கள் அன்றைக்கி 6 பேர் இன்டர்வியூ வந்திருக்கணும், ஆனால் 6 பேர் வரல. அன்றைக்கி 3 பேர் தான் வந்திருந்தோம். என்ன தான் உள்ளே கூப்பிட்டாங்க. அந்த கேரளா வித்யாலயம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மலையாள பள்ளிக்கூடாது, புரசவாத்தில் பக்கத்தில் பூந்தமல்லி ஹையர் உள்ள அந்த ஸ்கூல் இப்போ இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அது, ஆனால் எய்டட் ஸ்கூல். அப்படி என் இன்டர்வியூ கேட்கும்போது போனவனுக்கு முதல் கேள்வியை நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு தான் கேட்டாங்க. எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி, ஏன் அந்த ஒரு வாரம் டைம் கொடுன்னு கேட்டால், ராமகிருஷ்ணா ஸ்கூல்லேயே வேலை பார்த்துருக்கோம், அங்கேயும் வேக்கன்சி இருக்குது, 5 குத்துலேயும் வேலை பார்த்துருக்கோம், மேம்பாடத்தில் 5 ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கேயும் நல்ல பேர் எனக்கு. இப்படி பல இடத்துல எனக்கு நல்ல பேர் தான். ஆனால் இந்த 3 ஸ்கூல்லையும் எனக்கு என்ட்ரி வரதுக்கு ரெடியாக இருந்தது. என்ட்ரி கேரளா வித்யாலயத்தில் வந்தனால ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் ஒரு வாரம் டைத்துக்கு கூட என்ன பண்ணி யோசித்தேன், சரி இந்த பள்ளிக்கூடத்துலேயே போய் சேர்ந்துடலான்னு சேர்ந்தேன். ஆனால் நான் சேரல,
கர்த்தரே சேகர வைத்தார். இந்த ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. சிறு பிள்ளை 3ஆவது படிக்கும்போது எங்கள் அண்ணன் பழனியாச்சர் குடிச்சிட்டு வந்து அடிப்பான். டேய் தசரத மகாராஜா பாடத்தை படுறா அப்படின்னு சொல்லுவான். அப்போது சிறு பிள்ளையில் அந்த 3ஆவது படிக்கும்போது எனக்கு அந்த அந்த பாடம் வராது, அந்த பாட்டு வராது. திக்குவாய் எனக்கு ஆரம்பத்தில் திக்குவாய் இருந்து நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன பிள்ளையும் போது நான் திக்கி தான் பேசியிருக்கிறேன். எங்கள் அக்காவை பானுன்னு கூப்பிட்றதுக்கு பாப்பான்னு இழுத்த பான்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணி தான் கூப்பிடுவேன். அப்படிலாம் நான் திக்குவாயாக இருந்திருக்கிறேன். அந்த நாட்டில் தான் சொல்லுவான், தசரத பாடத்தை எடுத்து படுறான்னு சொல்லுவான், முழுசாக படுறான்னுவான், ஓங்கி அரைவான், டேய் நல்லா படுறான்னு அடிப்பான். அப்போ நான் மனசுக்குள்ளே நினைப்பேன், மனசுக்குள்ளே திட்டுவேன். எனக்கு சரியாக அந்த தசரதனே வாயில் வரல. தசரதன் மகாராஜா எங்கடா வரப்போகுதுன்னு சொல்லி அவனை கிராமத்து பாஷையில் திட்டுவேன். இப்படி தான் இருந்தேன். ஆனால் வார்த்தை வராத என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வாத்தியார் ஆக்கிவிட்டார். அதுவும் கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற பள்ளிக்கூடம், அது கம்யூனிஸ்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 31 வருஷம் அங்கே பணியாற்றுறதுக்கு எனக்கு உதவி செய்தார். அங்கே போய் நான் மலையாளத்தில் பேச கற்றுக்கிட்டேன், மலையாளத்தில் பாட கற்றுக்கிட்டேன். சில இடங்களில் சில ஊழிக்காரோடு போகும்போது எந்தெந்த ஊருக்கு போனால் அந்தந்த ஊரில் போய் அந்தந்த பாஷையில் பாடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மொழிகளில் சோத்திரம் பாடக்கூடிய திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்கேன். மலையாளத்தில் பாடுவேன், கன்னடத்தில் பாடுவேன், தெலுங்கில் பாடுவேன், ஹிந்தியில் பாடுவேன், தமிழில் பாடுவேன். என்னென்ன அந்த எந்த நாட்டுக்கு மலேசியா போனால் மலேசிய மொழியில் பாடுவேன். இப்படி பல மொழிகளில் பாடுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். இந்த சொந்த பாடலை எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நான் ஒரு ஓவிய ஆசிரியராக ஆண்டவர் மாற்றினா பார்த்தீங்களா, அது பெரிய ஆச்சரியம், பெரிய பாக்கியம் தான். அதை விட சோத்திரம் இப்போ பாடலாசிரியாக மாற்றிருக்கிறார். இப்படி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசமாக இருந்தும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டும் என்னுடைய வாழ்க்கையில் சீட்டாட்டம், மடத்திலையும் சீட்டாட்டம், சென்னையிலும் சீட்டாட்டம், எப்பவும் சீட்டாட்டம் தான். சினிமான்னு சொன்னால் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு நாளைக்கு 4 சினிமா நான் பார்த்துருக்குறேன். சென்னையிலும் பார்த்துருக்குறேன், கிராமத்தில் பார்த்துருக்குறேன். குடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போயிடுவேன். குடிக்கிறது நண்பர்களாக சேர்ந்து அங்கே போவேன். ஆனால் குடிக்க ஒன்றும் அடிமையாகலை. ஆனால் நல்லா குடிக்கிறாங்களேன்னு குடிக்க போவேன். பீடி, சிகரெட்டு, சுருட்டு இது போன்ற காரியங்களாக கூட நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் அதுக்கு அடிமை ஆகலை. அதெல்லாம் இருந்தேன். இதெல்லாம் பிசாசு தந்திரங்களுங்கிறது பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தனுடைய வாழ்க்கையில் சோத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சோத்திரம். திருமணம் பண்ணால் நல்லாகுன்னு எங்கள் அப்பாவும் நினச்சாங்க. ஆனால் சோத்திரம் அவங்க பெண்ணு பார்த்தாங்க, சரியாக கிடைக்கல. ஒரு 6 பெண்ணை பார்த்தாங்க, எதுவும் கிடைக்கல. ஸோ அது 7வது பெண்ணாக தான் சோத்திரம் இப்போ நான் திருமணம் செய்திருக்கிற தேவகிங்கிற அந்த மகள் மாம்பழத்தில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் சொன்னார், என் கூட படித்த செல்லப்பா சொன்னார், நான் இருக்கிற இடத்துல ஒரு ஆச்சரிய பொண்ணு இருக்குப்பா, நீ இதை கேட்டிருந்தில்ல வந்து பாருன்னாங்க. அந்த நாட்டில் அந்த பெண்ணை பார்க்க நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஏன்னா எங்கள் சொந்த பந்தம்லாம் இடத்துல இருக்கிறாங்க. அப்பாவும் வயசானவர், அவளை யாரையும் அடைக்க முடியாது. அதனால் நான் போய் பார்க்க போனேன். இந்த பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு தான் பெண்கள் சவகாசம், சினிமா, கூத்து, கொம்பாளம், சண்டை, எல்லாம் லிபர்ட்டி தேட்டரில் போய் சினிமா பார்க்க போனால் ரவுடி மாதிரியே சோத்துறாங்க, பேசுகிறது, அவங்ககிட்ட தகராறு பண்ணுறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் சோதரம் அவன் சொன்ன பிறகு இந்த மகளை போய் பார்த்தேன். பார்த்த உடனே சோதரம் எனக்கு பிடித்திருந்தது, அவனுக்கும் பிடித்திருந்தது. ஏன்னா நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு பெண்ணும் பிடிச்சிது. உடனே நாங்கள் பேசி முடிவு பண்ணி வளர்த்திக்கு சொன்னேன், இப்படி அப்பா சோத்திரம் திருமணம் ஆயத்தமாகிடுச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். உனக்கு பிடிச்சதா பண்ணுப்பா, நாங்கள் வந்துடுறோம்ப்பா அப்படின்னாங்க. சொந்த பந்தங்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எங்கள் ஸ்கூலில் டீச்சர், அந்த நாட்டில் இருந்த மேனேஜ்மெண்ட்டு, டீச்சர் கூட வேலை பார்த்தவர்கள், மற்ற ஏஓ, பியூன், வாட்ச்மேன் எல்லாருமே அந்த திருமணத்தை சைதாப்பேட்டில் ஒரு கோவிலில் வச்சு பண்ணிட்டாங்க. கோவிலில் வச்சு திருமணம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாதாரணமாக பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்கூலில் வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்கூலில் பண்ணாமல் ஒரு கோவிலில் வச்சு பண்ணாங்க. சரி, அது தெரிஞ்சோ தெரியாமலே அந்த கோவிலில் நான் திருமணம் செய்து கொண்டேன். அது முடிந்த பிறகு நான் ஏற்கனவே திருமணத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன், நான் இப்படி டீச்சர் ஒர்க் பண்ணுறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், சர்ச்சுக்கு போவேன், ஜெபிப்பேன், இப்படிப்பட்ட ஆளுங்கிறத அவங்களுக்கு சொல்லியாச்சு. அவங்களாம் விரும்பி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு என் மனைவி அவ்வளோ விரும்பலை, இயேசுவை பற்றி விரும்பலை. எங்கள் மாமியாரும் அவ்வளோவும் விரும்பலை. ஆனால் அவ்வளோவா எதிர்ப்பு இல்லை. அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க, நான் எப்போ முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் அப்படி செய்கிற போது நானும் பாஸ்டும் ஜெகதீசனும் ஊழியம் செய்கிறத பார்த்து சில அற்புதங்கள் நடக்கிறத சொன்னோடனே சாட்சியெலாம் அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. சோத்திரம்
இப்படி படிப்படியாக கேட்க ஆரம்பித்தவுடைய வாழ்க்கையில் சோத்திரம் அவருக்கும் எதிர்ப்பு, எனக்கும் எதிர்ப்பு. இருவரும் பல்லாவரம் மலையில் நாங்கள் ஜெபிக்க போவோம். அவர் என்னோடு பகிர்ந்து கொள்வார். என் வீட்டில் பெரிய எதிர்ப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவார். அவர் கஷ்டத்தோடு சொல்லுவார், கவலைப்படாதீங்கண்ணே, நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி அப்படி பேசிகிட்டே இருப்போம். மலையில் ஜெபித்தோம், வீட்டில் ஜெபித்தோம். ஒரு நாள் பாருங்கள், உங்களுடைய மனைவி சோத்திர ராணி அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அற்புதம் நடக்கும். என் குடும்பத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்க. அது ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நிறைவேற்றுவார்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பாஸ்டர் ஜெகதீஷுடைய மனைவி கூட நான் ஜெபித்து கொண்ட நாட்டில் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அவர்கள் சபையில் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பைபிள் திறந்து படிக்கிறத நான் பார்த்தேன். சோத்திரம் அப்படி தரிசனத்தை பார்த்தேன். அதே போலவே சோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ஞானசம் பெற்றாங்க. அதே போல் சோத்திரம் என்னுடைய மனைவியும் இந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள்லாம் பார்த்த உடனே என்னுடைய கெட்ட பழக்கம்லாம் உள்ளெல்லாம் மாறி போச்சு. சீட்டு ஆடுவேன் இல்லையா, நான் சேசி போதெல்லாம் சீட்டு ஆடிட்டுருப்பேன். சர்ச்சைக்கு போகலான்னு கேட்பாங்க, இந்த போயிடுறேம்மா, 11 மணிக்கு போகிறேன், 12 மணிக்கு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பேன். சீட்டாக சொன்ன மாதிரி சீட்டாக ஆடுவேன், சினிமா பார்ப்பேன், ஊழியம் செய்வேன், பாடுவேன், கிராமம் முடித்து போவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போன்ற வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் சோத்திரம் திருமணத்துக்கு பிறகு சோத்திரம் என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றொன்றாய் கர்த்தர் மாற்றினார். அது குறிப்பாய் 2021 என் சோத்திரம் எனக்கு வந்த பெரிய ஆபத்து, ஆர்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சோத்திரம் யூரின் வர முடியாத பிரச்சனை, இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்ததுனால அன்றைக்கு ஆண்டவர் அனுமதித்தினால நான் சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கும்போது 3 நாள் எனக்கு ஜீவனே இல்லை. 3ஆம் நாள் தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன்றது தெரியும். அது பெரிய சாட்சி. அந்த நாட்களில் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நான் ஜெபத்தில் தான் இருந்தேன். ஆண்டவரே, இப்படி ஜுரம் அடிக்குது, இப்படி ஆகுதுன்னு சொல்லலாம் மனசில் வச்சு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சகோதரிக்கு ஃபோன் அடித்து, அம்மா நான் இப்படி உடம்பு முடியாமல் இருக்கிறேன், ஒரு டோலோ 660 போட்டுக்கிட்டுமா அப்படின்லாம் கேட்குறேன். ஆனாலும் அந்த அம்மா போட்டுக்குன்னு சொல்கிறாங்க. சோத்திரம் கடைசியில் பார்த்தா நான் போட்டதும் இல்லை, வாமிட் பண்ணதில்லை, காமாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்ததும் தெரியாது. ஆனால் அந்த பெரிய ஆபத்து இருந்து ஆஞ்சியோ பண்ணுனாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணுனாங்க. கர்த்தருடைய கிருபையில் ஆஞ்சியோலாம் வேண்டாம், இது சாதாரண டேப்லெட்ஸே சரியாகலான்னாங்க. இந்த வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் நான் வாழ்கிறேன். நான் மரித்திருந்தால் 2021 சோத்திரம் மார்ச் மாதத்துலேயே நான் இறந்து போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இதுக்கேட்டு சோத்திரம் திருமணமான பிறகு 1981 எங்களுக்கு மனைவிக்கும் சோத்திரம் திருமணமானது. 82 மகன் பிறக்கிறான். அவனுக்கு மகேஷ் பிரபு என்று சொல்லி பேர் வைக்க முடியாது கர்த்தர் செய்தார். 1 வருடம் கழித்து சோத்திரம் அடுத்து ஒரு மகள் பிறக்கிறாள். அவளுக்கு பிரேமலதா என்று பேர் வைக்க முடியாது கர்த்தர் செய்தார். இதுக்கு பிற்பாடு 5 வருடம் எனக்கு அப்படியே கேப் இருந்தது. 5 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தை உருவானது. அது உருவான சோத்திரம் ஆனா பெண்ணான்னு தெரியாது. அந்த குழந்தை உருவாகும் போது சோத்திரம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இப்படி என் மனைவி 3ஆவது முடியாக கன்சீவாக இருக்கிறான்னு சொன்னேன். அங்குள்ள என்னோடய ஒர்க்கு செய்தவங்களாம், ஆஃபீஸில் ஒர்க்கு பண்ணவங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாமே சொன்னாங்க, கிண்டல் அடித்தாங்க. எந்தா சாரே, நீங்களுக்கு 2 குட்டிகள் போகிறேன், எந்தா 3ஆவது குட்டி, உங்களுக்கு வெக்கக்கேடு உங்களுக்கு சூடு சொன்ன இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க மலையாளத்தில் பேசுனாங்க. அவமானப்பட்டேன். அதனால் என் 3ஆவது மகன் 3ஆவது மகன் பிறந்தான்னு பிறகு சொல்கிறேன். பிறந்தான்றது பின்னாடி தான் தெரியும். ஸோ 3ஆவது குழந்தை எப்படியாவது அதை சாகடிக்க வேண்டும் சொல்லி உலகப்பிரமான சில காரியங்களை செய்தேன். அப்போது சிஎஸ்சிலாம் போயிட்டுருக்கிறேன். அப்போது அந்த வாழ்க்கை தான் சிஎஸ்சி வாழ்க்கை தான். அப்போ சோத்திரம் அவனை அழிக்கப்படலை. அப்போ ஒரு முறை எப்படி இருக்கும்போது எனக்கு கேளம்பாக்கத்தில் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என் மகளுக்கு மனைவி கன்சியாக இருக்கா, 3ஆவது குழந்தை பிறக்கிறதுக்கு கன்சியாக இருக்கிறா, பிறக்கிற ஸ்டேஜ் தான் அது. அப்போ நான் போயிட்டு நற்செய்தி கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு திரும்பி வருகிற போது எபினேஷன்ங்கிற வார்த்தை என் காதில் விழுந்தது. அப்படியானால் மனைவி சோத்திரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டுருக்காங்க. சோத்திரம் குழந்தை பிறக்கும் போது பையன்தான் பிறக்கிறான் போட்டிருக்கு. அதான் ஆவியான சொல்கிறார், எபினேசன் அவனுக்கு பேர் வைன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லிட்டு உடனே நான் சோத்திரம் மகிழ்ச்சியோடு கூட அதில் பண்ணேன். எபினேசன்ற பேர் மனசு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மறுநாள் வியாழக்கிழமை நான் முதல்ல மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். சோத்திரம் வியாழக்கிழமை பிறக்கிறான். அவனுக்கு எபினேசன் ஆர்டர் பேர் வைக்க சொன்னார். அவனுக்கு எபினேசனே பேர் வச்சோம். இன்றைக்கு அவன் சோத்திரம் திருமணமாகி, அவன் மூத்தவன் திருமணமாகி சோத்திரம் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி சோத்திரம். அவள் ஏஞ்சல் அப்படின்னு மனைவி பேர். அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஈனோக் சாமுவேல் பெரிய பையன், சின்ன பொண்ணு சோத்திரம் ஹேனா கிரேஸ். 2ஆவது மகளுக்கு சோத்திரம் ஒரு நல்ல டீச்சரை கிடைக்கும்படி செய்தார். அவர் ஸ்டாலின் ராஜின்னு சொல்லி அவர் சாதாரண சோத்திரம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில், பிரைவேட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் மாஸ்டராக இருந்தார். இப்போது அவர் ஹெட் மாஸ்டராக இருக்கிறார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். ஜானிஸ் ஜெர்சான்னு சொல்லி அந்த மூத்த மகளுக்கு பேர். 2ஆவது பொண்ணு ஆனட் அபிகல்.
மூன்றாவது மகனுக்கு சாகடிக்கணும்னு சொன்ன மூன்றாவது மகன் இன்றைக்கி அவனுக்கு 32 33 வயசு ஆகிறது. அவனுக்கு சொந்தத்திலே மச்சானுடைய பெண்ணையே நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அந்த தம்பதிக்கு ஜேடன் ஜோனாங்கிற பையன் பிறந்தான். அவனுக்கு ஜேடன் ஜோனான்னு பேர் வச்சாங்க. 2வது பெண் பிறந்தாள். அவளுக்கு ஜோஸ்லின் ஜொஹானா என்று பேர் வைத்தார்கள். ஸோ 6 பேரப்பிள்ளைகள் எனக்கு உண்டு. சோத்திரம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி குடும்பமாய் ஆண்டு தெரிந்து கொண்டார். குடும்பமாய் தெரிந்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையில் சோத்திரம் படிப்படியாக ஊழியம் எனக்கு சோத்திரம் சுவிசேஷ பணி ஆற்றுறதுக்கு ஆண்டவர் உதவிச்சார். நான் சுவிசேஷனை வர்றதுக்கு நான் எப்படி சுவிசேஷனை வந்தேன்றதுக்கு ஒரு சிறு சாட்சி சொல்கிறேன். ஆரம்பத்தில் நெஞ்சுமே நீ கலங்காதே ஒரு பாடல் ஆண்டவர் கேட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி சிஎஸ்சியில் இருக்கும் பொழுது அழைக்கிறார் அழைக்கிறாங்கிற ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்துருக்கார். முழுசாக அந்த பாடலை கொடுத்துருக்கார். இரவு ஜபத்தில் நான் போயிருந்தோம், நானும் பாஸ்டர் ஜெகதீஷும். அந்த நாட்களில் அழைக்கிறார் அழைக்கிறார் ஒரு பாட்டை கொடுத்தார். அந்த அழைக்கிறார் பாட்டை ஒரு சரணத்தை பாடுறேன் பாருங்களேன். அது எனக்கு சுவிசேஷனாகவே அந்த பாடல் அது எனக்கு காட்டி கொடுக்கும். அப்படினால ஆண்டு சுவிசேஷனாக அழைக்கிறான்றதை நான் அப்போ தெரிஞ்சுக்கல. அந்த பாட்டு எனக்கு சுவிசேஷனாக ஆக்குது பாருங்கள். அழைக்கிறார் அழைக்கிறார் சியோனில் இருந்து, கேட்கிறதா கேட்கிறதா தேவாதி தேவனின் சத்தம், ஆயத்தமா ஆயத்தமா என் கண்ணே அவரண்டை வருவதற்கு உனக்கு. இது சுவிசேஷ வார்த்தை மாதிரி வரும். இயேசு உன்னை அழைக்கிறார், உன் பாவத்தை மன்னிப்பார் வாங்கன்ற மாதிரியே அந்த பாட்டை அமைச்சு கொடுத்துருப்பார். எனக்கு பாட்டு எழுத வராதுங்க. என் சோதனை எனக்கு தெரியாது. நான் சரியாக படிக்காதவன். ஆனால் அந்த ஆவியானவர் சொல்வார் இப்படி எழுது அப்படி எழுதுன்னு. அப்படியே அந்த பாட்டை முழுசாக எழுதி முடித்தேன். அதில் பார்த்தா கண்ணி வைத்து உன்னை கண்டு கொண்டான் கர்த்தரின் நிழலில் என்றும் தங்கிடு. இதெல்லாம் வரிகள் எப்படி பாருங்கள். அழைக்காத எல்லாமே உன் பாவத்தை மன்னிச்சுடுவார், சாபத்தை மன்னிப்பார் எல்லாம் நீக்கிடுவார் அப்படின்னு சுவிசேஷ வார்த்தையவே வச்சுருப்பார் அதில். அப்போ நான் தெரிஞ்சிட்டேன், ஓ சுவிசேஷம் தான் ஆண்டு தெரிஞ்சிட்டான்னு. இது எனக்கு போதாது. இது மத்தியில் சோத்திரம் எனக்கும் பாஸ்டர் ஜெகதீஷ்னு சொல்ல முடியாது, நாங்கள் சேர்ந்து ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். பல இடங்களில் போய் பல அற்புதங்கள், அந்த 60 அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்லி அடுத்து நான் பாடலுக்கு வருகிறேன். பாஸ்டர் ஜெகதீஷ் நாங்கள் சிஎஸ்சி நாட்களில் கேள்வி அன்றைக்கி 2 பேரும் ஒன்றா போய் பிரசங்கம் பண்ணாலும் 2 பேரும் ஒன்றா போய் எங்கே ஜெபித்தாலும் அற்புதம் நடக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருமுடியூரில் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், காலில் அவங்களுக்கு ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, ரத்தமும் சீவும் வந்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்களேன், சோத்திரம் உங்களுக்கு அற்புதம் பல அற்புதம் நடந்துருக்குது, உங்களுக்கு செய்திருக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நானும் பாஸ்டர் ஜெகதீஷும் அதேபோல் இருமுடியூர் கிராமத்துக்கு போனோம். அந்த டாக்டரை பார்த்தோம், சோத்திரம் பண்ணோம். ஏன்னா அவர்கள் ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர்கள் என்று நான் தெரிந்து கொண்டோம். சோத்திரம் அவங்ககிட்ட விசாரித்தோம், எல்லாம் கேட்டோம். பிறகு நான் தான் அந்த நெஞ்சுமணி கலந்த பாட்டு அந்த நாட்களில் சிடியில் போடுறேன். அப்போல்லாம் அந்த பாட்டு எனக்கு கொடுத்தனால கொஞ்சம் பாடி அப்படியே சொல்லி நம்ம 2 பேர் சேர்ந்து பாவரிக்கை சேவித்தோம். பாவரிக்கை தான் முக்கியமாக. நம்ம பாவத்தினால நமக்கு வியாதி வருது, சாபத்தினால வியாதி வருது, நீங்கள் பெரிய டாக்டர் கூட இருக்கலாம், அதனால் நீங்கள் அறிக்கை விடணும்னு சொன்னோம். அந்த அறிக்கை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஐயா நானே பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர், எவ்வளோ பெரிய என்கிட்ட ஏன் முடியும் குணமாக இருக்காங்க, ஆனால் எனக்கு வந்திருக்க இந்த சோத்திரம் காலில் வந்திருக்க சோத்திரம் இந்த ஓட்டை சீவ ரத்தமும் ஒரு அடைப்படவே மாட்டேங்குது. அமெரிக்காவிலேருந்து எனக்கு மாத்திரை வருது, லண்டன்லேருந்து எனக்கு மாத்திரை மருந்து வருது, எல்லா டாக்டரும் இதை போடுங்க அதை போடுன்னு சொல்கிறாங்க, சரியாகலையே. நாங்கள் உங்களுக்கு சரியாயிடும், பாவத்தை அறிக்கை செய்யுங்க, நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம், அற்புதம் நடக்கும்னு சொன்னோம். அதே போல் அவங்களுக்கு அந்த நாட்களில் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைலாம் கொண்டு வாங்க, அந்த டானி கொண்டு வாங்க, எல்லாத்தையும் வைங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து அவங்கள பாவரிக்கை செய்ய வைத்து 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். ஒருமனப்பட்டு ஜெபித்து இந்த மாத்திரை ஜெபித்து கொடுத்தோம். ஒரே வாரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் அந்த சபையில் சாட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் உண்டு. ஒருத்தர் ஒரு விண்ணப்பத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், விடமாட்டேன். அப்படி ஒரு பழக்கம். இப்போ ட்ரெயினில் போயிட்டுருப்போம், இந்த வேலைக்கு போகும்போது ட்ரெயினில் போவோம் இல்லைங்களா, அப்போ குழந்தைங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு என்னம்மா ஆச்சுன்னு பேசுவாங்க. இல்லைம்மா ஃபிஷ் வந்துச்சுங்க, அதில் தான் நாங்கள் எக்மூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோன்னுவாங்க. ஸோ அதை கேள்விப்படுவேன். ஆண்டவரே சோத்திரம், என்னுடைய மகளுக்கு கூட ஃபிட்ஸ் வியாதி வந்துச்சு, அப்போ சின்ன பிள்ளையில் சோத்திரம் அவளுக்கு அற்புதம் கொடுத்தீங்களே, இவளுக்கும் கொடுன்னு சொல்லி அங்கேயே ஜெயிப்பேன். அது மாத்திரம் வீட்டுக்கு வந்தும் தொடர்ந்து ஜெயிப்பேன். கேள்விப்படுற விண்ணப்பங்களாகவும் ஜெயிப்பேன், சொல்கிற விண்ணப்பத்தை நான் விட்டுருவேனா, இப்படிலாம் சில விண்ணப்பங்கள் செய்தோம். 1 வாரம் ஆச்சுங்க. இல்லை 1 வாரம் ஆச்சு. சோத்திரம் நாங்கள் சரியான கூட்டம் மாம்பழத்தில்
பாட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாட்சி நடந்து சாட்சி நேரத்தில் ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க. சோத்திரம் அவங்க நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணி அழகாக இருந்தாலும் சாட்சி சொல்கிறாங்க. எனக்கு சோத்திரம் என் காலில் ரத்தமும் சீயும் ஒரு ஓட்டை இருந்தது. எனக்கு இப்படிப்பட்ட நாட்கள் இருக்கும்போது இந்த ஐயா ஷேக்ஸ்பியர் தான் இந்த பாஸ்டர் ஜெகதீசனும் தேவதேவியும் அமைச்சிருந்தாங்க. அந்த 2 பேரும் வந்து ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரே வாரத்தில் அற்புதம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நான் சாப்பிட்ட மருந்து மாத்திரை தான் ஜெபிச்சு கொடுத்தாங்க. நான் அதே சோத்திரம் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே கீழ்ப்பிடிச்சு செய்தேன். அன்றைக்கி பாருங்கள், என் காலுக்கு தூக்கி காமிச்சாங்க, ரத்தம் சீவும் இல்லை, அடைஞ்சு போச்சுனாங்க. இது போன்ற அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தார். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆண்டு அதே அற்புதம் செய்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சோத்திரம். என் பிள்ளைகள் 3 பிள்ளைகளுக்கும் சோத்திரம் அவங்களுக்கு திருமணமாக கர்த்தர் உதவி செய்தார். என் குடும்பத்தில் எல்லாருக்குமே பெரிய மோசமான வியாதிலாம் வந்து காரணத்துங்களா, நான் செய்த பாவத்தின் நிமித்தம் என் மனைவிக்கு ஒரு முறை சோத்திரம் பேச்சு மூச்சு இல்லாமல் சோத்திரம் மாதிரி ஆயிட்டான். சோத்திரம் அப்போ நான் உணர்த்தப்பட்டேன். அன்று என்னுடைய பாவம் தான் இன்றைக்கு அவளுக்கு சோத்திரம் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். அதுபோல் நான் 2021 எனக்கு பெரிய பிரச்சனை வந்து சொன்னேன். அந்த பிரச்சனை வரும்போது ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என் ரகசிய பாவத்தெல்லாம் நான் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி என் ரகசிய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன். பிறகு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து முன்னாடி செய்த ஊழியத்தை விட இப்பொழுது என்னுடைய ஊழியத்தை பன்மடங்காக இருக்கிறோம். அதிகமான சுவிசேஷம் அறிவிக்கிறது, சபையில் பிரசங்கம் பண்ணுறது. அது மாத்திரம் அப்படி சோத்திரம் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் சோத்திரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சில ஊழியர்களை அழைத்து சனிக்கிழமை தோறும் கூடி ஜெபிக்கிறது. 10 மணிலேருந்து 1 மணிக்கும் ஜெபிப்போம். ஜெபிச்சு முடிச்ச பிறகு நாங்கள் அப்படி கிளம்பி போயிடுவோம். இப்படி பல இடங்களில் ஜெபிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கோம். ப்ரேஸில் அங்கங்கே நடத்து 1989 சிஎஸ்சி விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததுலேருந்து நாங்கள் தொடர்ந்து சோத்திரம் ப்ரேஸில் தொடங்கணும். எப்படி அண்ணன் வீட்டில் ப்ரேஸில் தொடங்கி அற்புதம் நடந்ததோ அற்புதம் அங்கே நடந்தது. பிறகு தொடர்ந்து அப்படியே சோத்திரம் ஒரு சபையானது இன்றைக்கி மோட்ச பிரயாணம் சொல்லி பெரிய சபையாய் மாறி இன்றைக்கி அதனுடைய சோத்திர பாஸ்டர் ஜெகதீஷனுடைய கடைசி பையன் பாஸ்டாக இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் அநேக அற்புதம். அதில் ஒரு சகருடைய தாயாரை அமாவாசையில் அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம். நிறைய அற்புதத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். சோத்திரம் அந்த சகோதரிக்கு சோத்திரம் அமாவாசை ஆனால் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. பல பிரச்சனை உள்ளவங்களாம் வந்துட்டு இப்படி அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார்கள். இதில் இந்த அம்மா வரும்போது கொண்டாந்து அமாவாசை ஜெபத்தில் போயிட்டாங்க. நாங்கள் அந்த நாட்களில் புது புது பாடலாம் எழுதுவேன். ஆண்டது வல்லமை பற்றி ஒரு பாடல் கொடுங்கன்னு கேட்டு வல்லமை பற்றி ஒரு பாடலை எழுதி வாங்கி அந்த பாடலை அந்த நாட்களில் பண்ணுவோம். வல்லமை தேவா வல்லமை தேவா வந்துவிடும் இந்த வேலைன்னு சொல்லி ஒரு பாடலை அந்த நாட்டில் பாடி அவங்களுக்காக ஜெபித்தோம். பாருங்கள், நொப்பு அதாவது நிறைய தள்ளி அழகடித்து இந்த ஹாலில் எங்கள் வீட்டு ஹாலில் அப்படி நிரப்பிட்டாங்க. படை விடப்போம் அப்படி சுற்றி கிழிச்சு அழகழித்து அந்த அம்மாவுக்கு விடுதலை. கர்த்தர் எங்களுக்கு அந்த பிரைசர் மூலிமா அநேக அற்புதங்கள், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் சோத்திரம் சில பிரதாஜி குடும்பங்கள்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கான வழியை கூட ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்துருக்குறான். இதனால் பிரைசர் மூலிமா பிரைசர் எங்கள் வீட்டில் மட்டும் நடத்தாமல் மற்ற வீடுகளிலும் பிரைசர் நடத்துவதற்கான வழியும் கர்த்தரை உண்டாக்கி கொடுத்துருக்கான். இந்த பிரைசர் ஊழியமும் அது மாத்திரம் சபை ஊழியம், நற்செய்தி கூட்டங்கள், நற்செய்தி ஜப ஊழியங்கள், இது போன்ற எல்லா ஊழியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அப்புறம் இந்த சாட்சியை நான் சொல்கிறதுக்கு இன்னும் காரணம் என்னன்னா, உண்மையிலே படி பாருங்க, நான் தாயை பார்த்தது கிடையாது. சோத்திரம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறேன். தாப்பனுடைய அன்பு கிடையாது. இப்படி என் இஷ்டம் போல் தருதரையாக வாழ்ந்தேன். அது மாத்திரம் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் பிச்சைலாம் எடுத்து கூட இருந்தேன். பிச்சை எடுத்துடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். எனக்கு சோத்திரம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலையை போட்டு கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, ஒரு பாடல் ஆசிரியராக மாற்றிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். சோத்திரம் எனக்கு நாங்கள் ஏற்கனவே வணங்கின எத்தனையோ தெய்வங்கள், அது கணக்கில்லாத தெய்வங்களாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பேர் சொல்லி கற்பூரம் ஏற்றி அப்படிலாம் கொண்டாடி கும்பிட்டு எல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசு மெய்யான தெய்வன்றதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவரும் என்னை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தெல்லாம் மன்னித்தார். என் வாழ்க்கை ஒரு சோத்திரம், ஒரு எப்படி சொல்லுவது, சோத்திரம் ஒரு நாற்றமிடித்த வாழ்க்கை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இயேசு இடைப்பட்டாரே. இயேசு தேடி வந்த ஒரு தெய்வம். அவர் தேடி வந்து காப்பாற்றார். வசனம் இப்படி தான் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வசனத்தெல்லாம் சொல்லி கர்த்தர் எங்களை மீட்டெடுத்தாரே. என்னை மீட்டெடுத்த தேவன், பாவத்திலும் சாபத்திலும் கிடந்த என்னை மீட்டெடுத்த எந்த தேவன், என் தேவன் உங்களையும் மீட்டெடுப்பார். என்னை போல ஒருவேளை சில இருக்கலாம் அல்லவா, என்னை விட மோசமாக இருக்கலாம் அல்லவா. எப்பேற்பட்ட நீங்கள் சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தை நீங்கள் செய்தாலும் சரி, எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான்
நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர். அவர் தான் நம்ம பாவத்தையும் சாபத்தையும் நீக்க வல்லவர். அவர் தான் நமக்கு பரலோகத்துக்கு வழி. அதான் நானே வழி, நானே சத்தியம், ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்படி பல வசனங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு பல பாடல்கள், பல ஊழியர்கள் செய்து அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவே எனக்கு கொடுத்தார். பட்டி தொட்டிகள்லாம் கிராமங்கள்லாம் போய் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சேர்ந்த குடிப்பாடல் ஒன்று கொடுத்துருக்கிறார். ஆனால் அநேகர் குடித்து மறித்து போகிறாங்க. எங்கள் அண்ணன் கூட குடித்து செத்துட்டானே, ஒரு குடிப்பாட்டு கொடுன்னு கேட்டு வாங்கினேன். இப்படி சில பாடலாம் கேட்டு 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 வாங்கி இன்றைக்கி பல பாடல்கள் இன்றைக்கி பாடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறான். அதில் சொத்து எங்கள் அண்ணன் குடித்து செத்தான் இல்லையா, அதனால் ஒரு விசுவாசினார், ஐயா குடிப்பாட்டு ஒன்று எழுதுங்களேன்னு சொன்னார். நான் பல்லாவரம் மலையில் இருக்கும்போது சொன்னார், ஐயா எனக்கு எழுத தெரியாது, ஆவியானவர் சொன்னால் தான் எழுத முடியும், நீ ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அதேபடி ஜெபித்தேன். குடிப்பாட்டு எங்கள் அண்ணனுக்காக நான் எழுத போகிறேன் ஆண்டவரை குடுன்னு கேட்டேன். பாட்டு சொன்னார், உங்கள் அண்ணன் மாத்திரமா குடிக்கிறான், உலகத்தில் அத்தனை பேரும் குடிக்கிறான், அதை நான் சொல்கிற வரையெல்லாம் எழுதின்னு சொல்லி ஒரு எளிமையான பாட்டை 6/8 அந்த பாட்டை கொடுத்துருக்காரு. பாருங்கள், அந்த பாட்டை பாடுறேன். எப்படி பாடலாம். இப்பொழுது சோத்திரம் நெஞ்சமே நீ கலங்காதேன்னு சொல்லி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோடய பாடல் யூடியூப்பில் வருது, டிவிலையும் வருது. சில டிவியில் மகிமை டிவி, நித்தியன் டிவி, இது போன்ற டிவிலாம், ஜெயம் டிவியில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சோதம் தொடர்ந்து வருவதுக்கு உதவி செய்யுங்கள். இன்னும் பல பாடலாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஷூட் பண்ணி வரும். நெஞ்சுமே நீ கலங்காத பாட்டை ஷூட்டிங் பண்ணியிருக்கிறோம், அதை பாருங்கள். சோதரம் கண்ணீருக்கு பதிங்கிற பாடலை நம்ம பாடிருக்கிறோம், அதை பாருங்கள். கர்த்தர் நாமம் மயப்படும். இப்போ இந்த குடிப்பாட்டை கேளுங்களேன், அது எவ்வளோ எளிமையான நடையில் கொடுத்துருக்காரு. இந்த குடிப்பாட்டினால அநேக கிராமங்களில் பாடாத ஊழியக்காரே கிடையாது, பாடாத கிராமமே கிடையாது. இந்த பாடலை கேட்டு நிறைய பேர் ரட்சிப்படைஞ்சாங்களாம். அது ஏன் ரட்சிப்பு வந்துங்களா, நான் ஆண்டரை கேட்டேன். அந்த சிறு பிள்ளையில் இந்த பாட்டு மூலிமா என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற பாடல் வழியாக அநேக ரட்சிப்பு, சமாதானம், சுகம் பெறணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். அதே போல் எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பாடல் வழியாக ரட்சிப்பு, சமாதானம், சுகம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க, இந்த பாட்டு கேட்டு தான் ரட்சிப்படைஞ்சேன், இந்த குடிப்பாட்டு கேட்டு தான் நான் ரட்சிப்படைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடிப்பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன். குடின்னு குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் அடுத்தருவலை நிறுத்துற, குடின்னு குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் அடுத்தருவலை நிறுத்துற, குடும்பமும் அழுவுது கொடலும் அழுகுது, குடும்பமும் அழுவுது கொடலும் அழுகுது, குறையை எடுத்து சொன்னால் முறைத்து பார்க்குது, குறையை எடுத்து சொன்னால் முறைத்து அடிக்குது, குடின்னு குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் அடுத்தருவலை நிறுத்துற, சாராயத்தை நாடி தேடி ஓடுற நீ சாக்கடையில் விழுந்து விட்டும் பாடுற, சாராயத்தை நாடி தேடி ஓடுற நீ சாக்கடையில் விழுந்து விட்டும் பாடுற, சாமஞ்சட்டு குறைவதெல்லாம் உணரலை, உன் சாமஞ்சட்டு குறைவதெல்லாம் உணரலை, உன் சம்சாரி நிலைமைகளை புரியலை, உன் சம்சாரத்தின் நிலைமைகளும் புரியலை, குடின்னு குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் அடுத்தருவலை நிறுத்துற. இந்த பாடல் மதுபானம் மயக்கி அடைக்குது, உன் மானத்தை வாங்கி விட்டு சிரிக்குது. இப்படி வரையெல்லாம் அவர் ஆண்டை கொடுத்துரு பார்த்தீங்களா. கடைசியில் ஒரு வாசம் முடிச்சிடும், சர்வவல்ல இயேசு உன்னை அடைக்கிறான், சாத்தானா ஆம்பக்கமாக இழுக்கிறான், சர்வவல்ல இயேசு உன்னை அடைக்கிறான், சாத்தானா ஆம்பக்கமாக இழுக்கிறான், சாவி நோக்கி ஓடுவதும் சரிதானாம், நீ சாவி நோக்கி ஓடுவதும் சரிதானாம், சத்தியம் பண்ணியும் பின்பும் முறைதானாம், சத்தியம் பண்ணியும் பின்பும் முறைதானாம், குடின்னு குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் அடுத்து நிறுத்துற, குடின்னு குடித்து சுத்தாதே உன் குடும்பத்தை என் அடுத்து நிறுத்தாதே என்று இந்த பாடலை நான் முடிச்சிருப்பேன். இந்த பாடல் வழியாக ஒவ்வொரு பாடல் வழியாக கர்த்தர் ரட்சிப்பு உண்டாக்கிறான். இல்லை, இந்த ஒரு பாடலுக்கு ஒரு சாட்சினா ரொம்ப நல்லா இருக்கும், டச்சிங்காக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பாட்டு யூடியூப்பில் வருது பாருங்கள். என் கண்ணீருக்கு பதில் ஒரு பாட்டை பல்லாறு மலையில் போய் ஜெபிப்பேன்னு சொன்னீங்களா, 8 மணிக்கு போனால் 4 மணிக்கு தான் இறங்குவேன். அப்படி இறங்கும்போது முழங்கால் போட்டு நான் காலையில் 8:30 மணிக்கு போயிட்டேன். பாட்டு அப்படியே வருது, என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே பதில் சொல்லும், என் கண்ணீருக்கு பதில் இல்லை கர்த்தாவே பதில் சொல்லும். இப்படி ரெண்டாவது பாடுறேன். ஒரு இடத்துல சத்தம் கேட்டுது, பதில் சொல்லும் சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. எனக்கு டவுட் ஆகிடுச்சு, என்ன சத்தம் கேட்குதே, பதில் சொல்லும்
பதில் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்குறாங்களே, யாரோ பாடல் விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். ரொம்ப தூரம் எட்டி பார்த்தேன், யாரையும் காணோம். அப்போ யோசித்தேன், பரிசுத்த ஆவியானவர் தான் ஏதோ சொல்லுகிறான்னு நினச்சிட்டு மீண்டும் முழங்கால் போட்டேன். ஆண்டவரே, இது இந்த பாட்டை நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அப்படியே சோத்திரம் பதில் சொல்லுன்னு சொல்லி பாடுறது தப்பான்னா நான் என்ன பண்ணான்னு கேட்டேன். ஆமாம், நான் பதில் சொல்லணுன்னா சட்டையை பிடிச்சிக்கிட்டு பதில் சொல்கிறா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீ சோத்திரம் கேட்குறியே அப்படின்னால மாற்றிடானார். என்ன போடணும் கேட்டேன். துணை நில்லும் போடுறானார். அது பாருங்கள், என் கண்ணீருக்கு பதில் இல்லை, கர்த்தாவே துணை நில்லும், என் கர்த்தாவே துணை நில்லும் பாட்டு அனுபவம் எழுதினார். அனுபவம் தெரியாத ஆண்டவரேன்னு, உனக்கு கழுத்தில் கையில் மல்லிகை பூலாம் சுற்றிக்கிட்டு ஊராக நாய் மாதிரி சுற்றினியே, உன் வாழ்க்கையை எழுதுறா, நான் சொல்கிறேன் எழுதுகிறானார். அதுக்கடுத்து சரணமெல்லாம் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை எழுதியிருப்பேன். வாலிப பிரயத்தில் நான் செய்த பாவம் கொஞ்சம் நெஞ்சில்லை. சோத்திரம் இதை நான் அப்படி சொல்லுவேன் சபைகளில். பவுல் கூட சோத்திரம் அறியாமல் தான் அவர் பாவம் செய்தார். அவர் அறியாமல் தான் செய்த தப்பு பண்ணான்னு சொல்கிறார். நான் பிரதான பாவி சொல்கிறார். அவர் தெரியாமல் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து 25 ஆண்டுகள் குறையாதுன்னு நினைக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஊடி செய்து கொண்டே நான் அநேகம் பாவம் பண்ணிருக்கேன். அப்போ பவுலை விட பிரதான பாவி நானாக தான் இருப்பேன்னு சொல்லி என்னை தாழ்த்தினது உண்டு. இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட பாடலாம் எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கான். ஒவ்வொரு பாடலும் இந்த பாடலை அப்படியே முழுசாக பாடினேன். இன்றைக்கி அந்த பாட்டை கேட்டு ஒரு சொன்னார், ஐயா அந்த பாட்டை ஒருத்தருக்கு நான் பாடினேன், அவர் வியாதியிலிருந்து குணமாயிட்டார்யா. நெஞ்சவனிக்கான அந்த பாட்டை கேட்டு நிறைய பேர் ரட்சிக்க விட்டுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட சொன்னாங்க, குடிப்பாட்டை ஒருத்த பாடும்போது இந்த குடிப்பாட்டை நாங்கள் கேட்டேன், யாரோ பாடினாங்கன்னு ஒருத்தர் கிளி சோசியக்காரன் வந்து கேட்டான், என்னகிட்ட கேட்டான், அந்த பாட்டு நான் தான் ஏன் பாடினேன்னு. ஐயா நான் ஒரு குடிகாரையா, இந்த பாட்டு எனக்கு தொட்டுதேனா. இன்னொருத்தர் சோத்த மேடவாக்கம் மடிப்பாக்கம் அந்த பக்கத்துலாம் போய் கூடி செய்யும்போது தற்கொலைக்கு போன ஒரு வாலிப பையன் இந்த கண்ணீருக்கு பதிங்கிற பாடலை கேட்டு முடிச்ச தற்கொலைக்கு போனவன் பாட்டு முழுசும் கேட்டே அப்படி நடந்துக்கிட்டு இருக்கான். என் கண்ணீருக்கு பதில் உண்டு, என் கர்த்தரே துணை நின்றான்னு பாடுறாரு. அப்போ என் கண்ணீருக்கும் பதில் கிடைக்குன்னு சொல்லி அவன் திரும்பி வந்து இயேசு ஏற்றுக்கிட்டான். இப்படி ஆண்டவர் எனக்கு பாடல் வழியாக ரட்சிப்பு உண்டாக்கி இன்றைக்கு எனக்கு பல பாடலை கொடுத்து பல தேசங்களில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறான். இப்படி பாடல் பல இடங்களில் நீங்கள் ரீச் ஆகிட்டு இருக்குது. அநேக இடங்களில் பாடலை கிராமத்தில் எப்பொழுதும் பாடிட்டுருக்காங்க. இப்பொழுதும் சொல்லுவாங்க, உங்கள் பாடல் நாங்கள் பாடிட்டே தான் இருக்கிறோம், காலேஜில் அவங்க பாட்டு நாங்கள் பாடுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பரிசுத்தாக கொடுத்த பாட்டு, எனக்கு தெரியாது இல்லையா. அவருக்கு ராகத்தை கொடுப்பார், அப்படியே எழுதிக்கொள்வேன். அவர் பாட சொல்லுவார், நான் பாடுவேன். அப்படி தான் என்னுடைய இந்த பாடல் வாழ்க்கையில் கிடைச்சிது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இவ்வளோ பல மாற்றங்களை உண்டாக்கி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை அவர் எனக்கு ஹையில் இன்றைக்கி ராஜாக்களோடும் மந்திரிகளோடும் அமர முடியாய் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். இந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த பாக்கியத்தை நீங்களும் பெற வேண்டாமா? நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் சோத்திரம் தொடர்ந்து சோத்திரம் இயேசு பற்றி அறிவது நல்லது. ஏன்னா இயேசு பற்றி நான் அறிந்திருக்கிறேன், அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். சோத்திரம் தீராத வியாதியிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வியாதி நீக்கினார், என்னுடைய வியாதி நீக்கினார். சோத்திரம் அது மாத்திரமில்லை, சோத்திரம் இன்றைக்கு என் மூலியமாக ஜெபிக்கிற போது அநேக அற்புதம் அதிசயம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். நீங்களும் அந்த அதிசயத்தை அற்புதத்தை பெற வேண்டும் சொன்னால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மனதில் ஏற்றுக்கொள்வது தான் நல்லது. பாருங்களேன், ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை மனதளவில் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி முழுசாக ஆண்டவரை தவிர நாங்கள் யாரையும் வணங்குறதே இல்லை. எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் வணங்கி பார்த்தோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசு மெய்யான தெய்வம் ருசித்து பார்க்குறோம். கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர்தான் உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவார். நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் சத்திரம் மனம் திரும்பி குணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு வந்து மாற்றம் போல உங்களுக்கு மாற்றம் வரும். நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் பரவாயில்லை. நான் இப்படி பாவம் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், ஆண்டவர் மன்னிப்பாரா? நிச்சயம் மன்னிப்பார். ஏன்னா அவர் மன்னிப்பதில் சோத்திரம் கிருபையுள்ளவர், மன்னிக்கிறதுல சோத்திரம் வள்ளல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் பாவங்களையும் உங்கள் சாவங்களையும் மன்னிப்பார். அது மாத்திரம் இல்லை, சோத்திரம் இந்த விவரங்களை இன்னும் அறிய வேண்டும் சொன்னால் நீங்கள் சில சபைகளுக்கு போகிறதும் அல்லது சில ஊழியக்காரர்கள் நீங்கள் அணுகி கேட்பதும் நலமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படியாக என் பிரியமானவர்களே, என் சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் பல பாடலாம் கொடுத்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கேயோ செய்கிற ஊழியக்காரர்கள் என்னை குறித்து கேள்விப்பட்டதுனால அவர் சொன்னார், சோதரம் உத்தம ஊழியர்ன்ற பட்டத்தை நம்ம கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க தீர்மானித்த போது தேவதேவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க தீர்மானித்தார்களாம். எனக்கு இப்படி கொடுக்க போகிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு முறை ஃபோன் வந்துச்சு, ஐயா
உங்களுக்கு உத்தம ஊழியர் பட்டம் என்று கொடுக்க போகிறோம்னு சொல்லி பாருங்கள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் டாக்டர் பட்டம் எடுத்துக்கங்க, பிஷப் பட்டம் எடுத்துக்கங்க அப்படிலாம் சொன்னது உண்டு. நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும், அவ்வளோ கொடுத்தா போதும். எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, நான் ஆண்டவருக்கு சுவிசேஷனாகவே இருந்து நான் அப்படியே வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதில் இந்த பட்டம்லாம் ஒன்று வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிறவன் தான். என் ஊழியத்தில் கொஞ்சத்தில் உண்மையிலாக இருந்தபடினால பாருங்கள், வேற ஒரு சபையை சேர்ந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் சேர்ந்து பாஸ்டர் ஆரோன் காசிங்கிற ஊழியக்காரர் சோத்திரம் உத்தம ஊழியங்கிற பட்டத்தை கடந்த 2025 அந்த உத்தம ஊழிய பட்டத்தை கொடுத்தார்கள். இந்த பாக்கியமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் கிடைத்தது. நான் பெற்ற பாக்கியம், நான் பெற்ற நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கொடுத்தார். ஆக அந்த பரிசுத்த ஆவியுடைய சோத்திர நாமத்தை இவ்வளவாக நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னால், சோத்திரம் நான் அனுபவிக்கிறேன், அவரை குறித்து அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதம் செய்திருக்கிறார். என் மூலிமா அநேகர் அற்புதத்தை செய்கிறார். என்று நாம் இப்பொழுது சோத்திரம் என் சாட்சியம் பாடல் எல்லாத்தையும் கேட்டீங்க. சுருக்கமாக தான் சாட்சியை சொல்லியிருக்கிறோம். இந்த சாட்சியை சொல்வதற்கு டேனியல் பாஸ்டர் அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். கர்த்தருடைய மூலியமாக அவர் உதவி செய்தார்கள். இது இலவசம்தான். இந்த சாட்சி சொல்ல இலவசம். நீங்களும் இது போன்ற சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்கள் அவரை அணுகலாம், என்னை அணுகலாம். நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம். கர்த்தர் அவரும் உங்களுக்கு இந்த நன்மையை செய்து கொடுப்பார். நீங்களும் சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். உங்களுக்காகவும் இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த பரிசுத்தாவினருக்கும் பாஸ்டர் டேனியலுக்கும் அவர் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் பிதாவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியார்ந்து வழிநடத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற தேற்றவாளே நமக்கு சோதரம். இவ்விதமாய் நாங்கள் சாட்சி கொடுப்போம் என்று நாங்கள் அறியலை. பிரதர் ஆபிரகாம் சேகர் மூலமாய் இந்த வாய்ப்பு நீர் உருவாக்கி கொடுத்தீர். பாஸ்டர் டேனியல் எங்கள் தெரிய முடிய செய்தீர். ஒரு நல்ல தாசனை காண்பித்து கொடுத்தீர். நல்ல குடும்பத்தை கொடுத்தீர். நமக்கு நன்றி அப்பா. நல்ல ஊழியத்தை கொடுத்தீங்க. இன்னும் ஆண்டவர் என் சாட்சி கேட்டவெல்லாம் ரட்சிப்படையணும். என் சாட்சி கேட்ட ஊழியக்காரர்கள் சோத்திரம் விசுவாசிகள் எப்படி சாட்சியோடு சொல்லணும் அப்படி சொல்லி சில விரும்புவார்கள். ஆண்டு அப்படி விரும்பினால் அவர்கள் எங்களை அணுகட்டும், ஒரு தாசனை அணுகட்டும். ஆண்டு அவர்களும் சாட்சி சொல்லி இன்றைக்கு உலகத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் அடைய இடரை போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த சாட்சியை கேட்ட பாடலை கேட்ட எல்லார் குடும்பத்தையும் ஆசைங்கப்பா. ரட்சிக்கப்படாமல் ரட்சிப்படையட்டும். ஆனால் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ளட்டும். அவங்கள் எங்களைப் போல வாழட்டும்ப்பா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்லி யோவான் 3:2 வாசிக்கிறோம் அல்லவா? இப்படி எல்லாரும் சுகமாக வாழ உதவி செய்யுங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்படிப்பட்டதான் நேரத்தை உதவி கொடுத்தீங்களே, உருவாக்கி கொடுத்தீங்களே, உமக்கே நன்றி. அன்பு தாசன் தானியல் பாஸ்டருக்காக சோதரம், அவர் குடும்பத்துக்காக நன்றி. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீங்கள் பெருக வேண்டும், நாங்கள் சிறுகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.